வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை சாகச மோகினியின் 3வது பாகத்தை தான் வந்து கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 21. அவர் ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தார். தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று ஊர்ஜிதமானதும் மோகினி அம்மன் கோவிலை நெருங்கினார். உட்புறம் பார்த்தார். அவரது முகத்தில் சந்தேகத்தின் நிழல் படுந்தது. கோவிலின் கருவறைக்குள் மோகினி சிலை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தது. அப்படியானால் அவர் யோசனையில் ஆழ்ந்தார். சரவணனது மனைவியாக இருப்பவள் இவள் இல்லையா? ஜோசியர் நீலகண்டன் பிரசனம் பார்த்தபொழுது சரியான விவரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் அவரால் தெளிவாக எதையும் குறிப்பிட முடியவில்லை. இருப்பினும் அவர் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தார். அதாவது சரவணன் திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கும் பெண்ணின் ஆயுள் மிகவும் குறைவு. அதையும் நம்புவதா நம்பாமல் ஒதுக்கி தள்ளுவதா என்று பிரகமனுக்கு விளங்கவில்லை. பிறந்த நேரத்தை நிர்ணயிப்பதில் தவறு நேர்ந்திருக்கலாம், அல்லது ஜோதிடம் கணிப்பதில் கூட தவறு நேர்ந்திருக்கலாம். எப்படி இருப்பினும் சந்தேகம் மட்டும் விலகாமல் இருந்தது. நெடுநேரமாக அந்த சிலையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் பிரகம்பன். பிறகு அந்த சிலையில் சக்தி ஏதாவது தங்கியிருக்கிறதா என்பதை அறிவதற்காக அதை நெருங்கினார். தரைப்பக்கமாக குனிந்து புள்ளிதழ் ஒன்றை பறித்து நாகமந்திரம் ஜபித்தார். அந்த புள்ளிதழுக்கு உயிர் வந்தது. அதற்குள் அது ஒரு பாம்பாக மாறியது. கையில் இருந்த பாம்பை மெதுவாக மோகினியின் கருவறைக்குள் விட்டார். பிரகம்பனிடமிருந்து கிளம்பிய நாகம் மோகினி சிலையை 3 தடவை சுற்றிவிட்டு பிறகு மேல் நோக்கி ஊர்ந்து செல்ல தொடங்கியது. அப்பொழுது அந்த சிலையின் கண்களில் எந்தவிதமான உணர்வு மாற்றமும் தென்படவில்லை. பிரகமனுக்கு தைரியம் அதிகரித்தது. அந்த கருவறையின் கதவை விரிய திறந்தவர் மேலும் கீழுமாக ஆராய்வது போல் அங்கிருந்த சிலையை கவனித்தார். ஜம்புலிங்கம் குளத்திற்கு அருகே வந்து நிற்பதையும் அவர் கவனிக்க தவறவில்லை. பிரகம்பன் அவரை சைகையால் அருகில் வருமாறு அழைத்தார். ஜம்புலிங்கம் ஓடி வந்தார். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பிரகம்பன் அழைக்க மாட்டார் என்று ஜம்புலிங்கத்துக்கு தெரியும். என்னங்க, என்ன வேணும்? ஜம்புலிங்கம் கேட்டார். இதோ இந்த சிலையை குளத்தின் மிக ஆழமான பகுதியில் தூக்கி போட வேண்டும். அதை இரவில் செய்தால் போதும், பிரகம்பன் கட்டளையிடுவது போல் கூறினார். போட்டுவிட்டால் போகிறது. இந்த குளத்தில் மிக ஆழமான பகுதி அதோ தெரிகிறதே, அந்த இடம்தான். ஜம்புலிங்கம் சுட்டிக்காட்டினார். அவர் சுட்டிக்காட்டிய பகுதியில் தாமரை பூக்கள் ஏராளமாக மலர்ந்திருந்தன. அந்த இடத்தில் போட்டால் சட்டென்று யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியாது. காரணம், அங்கே சேறு அதிகமாக உள்ளது. அப்படியானால் எல்லா வகையிலும் அந்த இடம்தான் பொருத்தமானது. அப்படியே செய்யுங்கள். பிரகம்பன் ஒப்புக்கொண்டார். ஒரு சில வினாடி இடைவெளிக்கு பிறகு பிரகம்பனை தொடர்ந்தார். சிலையை குளத்துக்குள் போட்டுவிட்டால் வசந்திக்கு தனது மூல விக்கிரகம் நஷ்டமடைந்துவிடும். அதன் பிறகு அவள் வசிப்பதற்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. அதனால் ஜம்புலிங்கம் சந்தேகம் விலகாதவராக கேட்டார். வேறென்ன? அவள் ஒரு அனாதை பிணம் போல அலைய வேண்டியதுதான். தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதே அவளுக்கு மிகவும் சிரமமாகிவிடும். இந்த பதில் ஜம்புலிங்கத்துக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. அதற்கு பிறகு நடக்க வேண்டியதெல்லாம் சுலபமான விஷயங்கள் தான் என்பது அதைவிட மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது. தாமிர தகடு ஒன்றில் உருவம் ஒன்றை வரைந்து வசந்தியை அதில் பிரவேசிக்க வைத்துவிட்டால் காரியம் முடிந்தது. பிறகு சௌகரியமாக ஏதாவது எட்டி மரம் ஒன்றில் அதை அறைந்துவிட்டால் காலகாலத்துக்கும் அவள் அப்படியே சமாதி நிலையில் அடக்கமாக வேண்டியதுதான். ஜம்புலிங்கத்தின் மனம் மந்திரித்தது. இவ்வளவு போதும், அதற்கு பிறகு நடக்க வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன், ஜம்புலிங்கம் கூறினார். ஞாபகம் இருக்கட்டும், சரியாக நள்ளிரவு நேரத்தில் நான் சொன்னது நடக்க வேண்டும். சிலையை அங்கிருந்து அகற்றி சிறு தோணியில் ஏற்றி குறிப்பிட்ட அந்த இடத்தில் அமிழ்த்துவிட வேண்டும், பிரகம்பன் எச்சரித்தார். நான் மட்டும் இதை தனியாக செய்தால் போதும் இல்லையா? ஜம்புலிங்கம் கேட்டார். துணைக்கு ராமசாமியும் இருக்கட்டும். இரவு நேரத்தில் உன்னை மட்டும் இங்கு தனியாக யாராவது பார்த்தால் சந்தேகப்படுவார்கள். அதுவும் உண்மைதான். மறுபடியும் ஒரு தடவை மோகினி கோவிலை திரும்பி பார்த்த பிரகம்பன் அங்கிருந்து கிளம்பினார். ஒருவேளை சிலையை பெயர்த்து எடுப்பது சற்று சிரமமாக கூட இருக்கலாம். எதற்கும் கடப்பாறை ஒன்றையும் கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள், பிரகம்பன் நினைவுபடுத்தினார். வீட்டுக்கு வந்த ஜம்புலிங்கம் ராமசாமியிடம் நடந்ததை விவரித்தார். அதெல்லாம் ராமசாமிக்கும் திருப்தி அளித்திருக்க வேண்டும். இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு சரவணனும் வசந்தியும் வராந்தாவில் வந்து உட்கார்ந்தார்கள். கிழக்குப்புற மலைச்சரிவில் இருந்து நிலவு மேலெழும்பி வருவது அவர்களுக்கு தெளிவாகவே தெரிந்தது. சற்று நேரத்திற்குள் இலைகளின் இடைவெளி வழியாக
நிலவின் பொட்டு துணுக்குகள் தரையில் சிதறத் தொடங்கின. வசந்தி ஏதோ தீவிரமான யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். ஒரு வினாடி சரவணன் அவளை பார்த்தான். என்ன வசந்தி, எதுவுமே பேசாம இப்படி மௌனமா உட்கார்ந்துருக்க? என்ன விஷயம்? உன் மனசுல என்ன இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. ஏதோ ஒரு குழப்பம் தெரியுது, ஆனா அது என்னன்னு என்னால தெளிவா சொல்ல முடியல. அவள் நிலவியை வெறுத்து பார்த்தபடி கூறினாள். அது என்னவோ வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீயே இப்படி உற்சாகம் இல்லாமல் இருக்கிற? உன்னோட சுறுசுறுப்பு எல்லாம் எங்கே போச்சு? எனக்கு எதிராக யாரோ வலைப்பினி கொண்டிருக்கிறார்கள், புலம்பலாக ஒலித்தது அவள் குரல். அது யாருன்னு சொல், நான் நேராகவே போய் மோதி பார்த்துறேன். இப்பொழுது நான் பழைய சரவணன் இல்லை. விளக்க முடியாத ஏதோ ஒரு பலம் எனக்கு புதுசா வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை உன்னோட சகவாசம் தான் இதற்கு காரணமா இருக்கலாம். சரவணன் பேசினான். நீங்க சொன்னதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும், இருந்தாலும் இந்த உடல் பலத்தால் அவர்களை ஜெயிக்க முடியாது. அதற்கு நிச்சயமா மாந்திரிக சக்தி தேவை. சரியாக அதே சமயத்தில் கிழக்கு திசையில் ஏதோ ஒன்று சிறகடிக்கும் சத்தம் கேட்டது. வசந்தி தலையை திருப்பி பார்த்தாள். கிழக்கு திசையில் இருந்த தெரு வாசற்படியை ஒட்டி பிரமாண்டமாக வளர்ந்திருந்த புளிய மரத்தின் கிளை ஒன்று சலசலத்தது. என்ன அது? சரவணன் கேட்டான். அந்த கிளையில் பெரிய பறவை ஒன்று வந்து உட்கார்ந்திருக்கிறது. அவ்வளவு பெரிய பறவையா என்ன? ஆமாம், அது ஒரு வவ்வால். கிழக்குப்புற மலையிலிருந்து வந்திருப்பதாக தெரிகிறது. மலைப்பகுதியில் உள்ள பெரிய முள்முருங்கை தான் அதன் இருப்பிடம். ஆமாம், உனக்கு எப்படி இது தெரியும்? நான் அந்த பகுதிக்கு போயிருக்கிறேன். அங்குதான் பிரகம்பன் நினைக்கிற பயங்கரமான மந்திரவாதி இருக்கிறார். அவர் தானே நம்முடைய எதிராளி? ஆமாம், அவரே தான். என்னால் அவரை எதிர்க்க முடியாதா என்ன? சரவணன் கேட்டான். இதை கேட்டதும் வசந்திக்கு சிரிப்பு வந்தது. ஏன் சிரிக்கிற? நல்ல கேள்வி. மகா மாந்திரிகனான பிரகம்பனை உங்களால சமாளிக்க முடியும்னா சொல்றீங்க? வேற யாரால முடியும்னு சொல்ற? சரவணனாலையும் அது முடியும். ஆனா அதுக்காக நீங்க மந்திர சித்தி பெறணும். நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். வசந்திக்காக என் உயிரையே பலி கொடுக்க தயார். சரவணன் தன் நெஞ்சில் கை வைத்தபடி சொன்னான். அப்படியானா ஒரு வழி சொல்லித்தரேன். நான் சொல்றபடி நடந்துட்டா நீங்க சீக்கிரமாவே மந்திர சித்தி பெறலாம். அது மட்டும் இல்லாமல் பிரகம்பனோட மோதிரத்துக்கான தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். வசந்தி சொன்னாள். சரி, எப்படின்னு மட்டும் சொல். கவனமாக கேட்டுக்குங்க. பிரகம்பன் வசிக்கிற மலையோட எதிர்ப்புறத்துல மற்றொரு மலை இருக்கு. அந்த மலையில ஆதிவாசிகள் வசிக்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்கு ஒரு கோவிலும் இருக்கு. வசந்தி சொல்வதை சரவணன் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பொழுது புளிய மரத்தில் ஓர் அசைவு கேட்டது. அதில் அமர்ந்திருந்த பிரமாண்டமான வவ்வால் மேலெழும்பி பறந்து மறைந்தது. அந்த கிளையில் உட்கார்ந்திருந்த வவ்வால் பறந்து போய்விட்டது. அநேகமா அது பிரகம்பன் அனுப்பி வைத்ததாக இருக்கும். அப்படித்தான் இருக்கும் என்று நானும் நினைத்தேன். சரவணன் வவ்வால் பறந்து சென்ற திசையை பார்த்தபடி கூறினான். அது போகட்டும், விடுங்க. நான் சொல்றதை கவனிங்க. நான் சொன்ன மலைப்பகுதிக்கு நீங்க போகணும். ஆதிவாசிகளோட கோவில்ல பூசாரியா இருக்கிறவர் ஒரு மந்திரவாதி. அவரை சந்திச்சு நீங்க அவர்கிட்ட சீடனா சேரணும். அவர் ஒப்புக்கலனா? சரவணன் கேட்டான். கண்டிப்பா ஒப்புக்குவார். நான் சொல்லி அனுப்பினதா அவர்கிட்ட சொல்லுங்க. உடனே கிளம்புறேன். நான் திரும்பி வர வரைக்கும் நீயும் பாட்டியும் தனியா இருப்பீங்களேன்னு யோசிக்கிறேன். அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. அவ்வளோ சீக்கிரத்துல எனக்கு ஒன்றும் ஆகாது. பாட்டிக்கும் எதுவும் ஆகாம நான் கவனிச்சுக்கிறேன். வசந்தி உறுதியளித்தாள். கடைசியில் வசந்தியின் வற்புறுத்தலின் பேரில் பயணம் புறப்படுவதென்று சரவணன் தீர்மானித்தான். மறுநாள் காலையில் வசந்தி வழக்கம் போல் கோவிலுக்கு போனாள். கோவிலில் விளக்கேற்றிய பிறகு தனது மூல விக்கிரகம் உள்ள பகுதியை நெருங்கினாள். அதன் கதவு விரிய திறந்து கிடந்தது. உட்புறம் பார்த்தவள் அப்படியே அசைவற்று நின்று போனாள். தன்னுடைய சிலை காணாமல் போயிருக்கிறது. மின்னல் கீற்று ஒன்று தன் தலையை ஊடுருவிதாக அவளுக்கு தோன்றியது. அவரது கண்களுக்கு முன்பாக நிமிடங்கள் மறுத்து போய் நின்றன. சற்று நேரத்திற்குள் பார்க்கும் திறனையை இழந்துவிட்டவள் போல் தடுமாறினாள். தனது இருப்பிடம் நஷ்டமடைந்திருக்கிறது. யுக கணக்கில் தான் தங்கியிருக்க வேண்டிய அபயஸ்தானம் நஷ்டமடைந்திருக்கிறது. இப்பொழுது என்ன செய்வது? அவள் சுயநினைவு பெற சில நிமிடங்கள் தேவைப்பட்டன. சிலையை எங்கே கொண்டு போயிருப்பார்கள்? பிரகம்பனும் அவரது கூட்டாளிகளும் ஒருவேளை அதை அழித்திருப்பார்களோ? நீண்ட நேர குழப்பத்திலிருந்து விடுபட்டவள் நேராக அம்மன் சன்னதிக்கு முன்பாக வந்து நின்றாள். தேவி மகாமாயே, என்ன இதெல்லாம்? தேவி சிலையை ஊன்றி பார்த்தவாறு மனமுருகி பிரார்த்தித்தாள் சாவித்ரி.
சற்று நேரத்திற்குள் அந்த கருவறையின் அருகில் பிரகாசம் ஒன்று தென்பட்டது. கவலையப்படாத, அவர்களுக்கு அந்த நேரத்தில் அப்படி ஒரு யோசனை தோன்றியதும் நல்லதற்குத்தான். எங்கிருந்தோ அசுரீர் ஒன்று ஒலித்தது. அவள் நம்பிக்கையற்றவளாக அங்கிருந்து கிளம்பினாள். அவள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தபொழுது வெங்கடசாமி திண்ணை மீது அமர்ந்திருந்தார். சரவணன் வீட்டில் இல்லை. அப்பா எப்போ வந்தீங்க? அவள் கேட்டாள். ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். நீ கோவிலுக்கு போயிட்டு வரியாமா? ஆமாம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆமா, நீ எப்படி இருக்க? சௌக்கியம் தானே என்று கேட்டபடி தேவகி அம்மா வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தார். அப்பா அம்மா இருவருமாக வந்திருக்கிறார்கள் என்பதை அப்பொழுது தான் உணர்ந்தாள். கோவிலுக்கு எடுத்து சென்ற தட்டை நிலவிளக்கு அருகே வைத்தவள் அம்மாவிடம் வந்தாள். அவளது தலையை அன்புடன் வருடிய தேவகி அம்மா அவளது வயிற்றில் கை வைத்து பார்த்தார். வசந்திக்கு அதன் நோக்கம் விளங்கியது. சட்டென்று அம்மாவிடமிருந்து விலகியவள் சரையில் என்று வீட்டுக்குள் போனாள். என்னவென்று புரியாத குழப்பத்துடன் தேவகி அம்மா அவளை பின்தொடர்ந்தார். அத்தியாயம் 22. அம்மா அவளை பின்தொடர்ந்தார். குழந்தை சாவித்ரி, கொஞ்சம் நில்லுமா, அவளை அழைத்தார். அம்மாவுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படக்கூடாது என்பதற்காக உடனே திரும்பினாள். அவளை சேர்த்து அழைத்தபடி அவளது உச்சந்தலையில் முத்தமிட்டார் தேவகி அம்மா. பிறகு அவளது வயிற்றை வருடினாள். அப்பொழுது அம்மாவுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும் என்பதற்காக வசந்தி கர்ப்பிணி போல் நடித்தாள். எனவே அவள் சொன்னாள், அம்மா, நான் இங்க வந்த பிறகு கோவிலுக்கு போறது தடைப்பட்டதே இல்லை. இந்த வார்த்தைகள் சரஸ்வதி பாட்டியின் காதுகளிலும் விழுந்தன. உண்மைதான், அவள் தினமும் கோவிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறா. பாட்டியின் வார்த்தைகளை கேட்டு அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். வசந்தி கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று உண்மையிலேயே நம்பவும் செய்தார். உடனே தேவகி அம்மாள் வீட்டுக்கு வெளியே இருந்த வெங்கடசாமியிடம் வந்தார். விஷயம் விளங்காத அவர் கேள்விக்குறி விழுந்த முகத்துடன் தேவகி அம்மாளை பார்த்தார். அம்மா தலையாட்டி ஒப்புக்கொண்டார். இதனால் வெங்கடசாமியின் மனதிலும் மகிழ்ச்சி அலையடிக்க தொடங்கியது. அப்படின்னா நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டியதுதான். வெங்கடசாமி சொன்னபொழுது அங்கு வந்த சரவணன் என்ன சொல்வது அல்லது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பினான். காரணம், வசந்தி கர்ப்பிணி அளவென்று அவனுக்கு உறுதியாக தெரியும். அதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. ஒரு மோகினியான வசந்தி எல்லா பௌர்ணமி இரவுகளிலும் தேவியுடன் நீராட குளத்துக்கு செல்ல வேண்டும். எக்காரணம் கொண்டும் இந்த பழக்கம் தடைப்படக்கூடாது. இந்த நீதியை மீறிய மோகினிகளை தேவி சாபம் கொடுத்து பாதாளத்துக்கு அனுப்புவது வழக்கம். சரவணனும் இந்த ஐதீகத்தை கேள்விப்பட்டிருந்தான். அப்படியும் விபரீதமான சம்பவங்கள் சில நடந்துள்ளன. அது அசாதாரணமான சம்பவங்களும் கூட. ஒரு தடவை ஓவியர் ஒருவர் மிகவும் புராதனமான கோவில் சுவர் ஒன்றில் மோகினி ஒருத்தியின் உருவத்தை வரைந்தார். அந்த ஓவியத்தை முழுமையாக்க கூடாது என்று அந்த ஓவியருக்கு தெரிந்திருக்கவில்லை. ஓவியம் முழுமையடைந்ததும் நள்ளிரவு வேளையில் அந்த வழியாக வந்த ஒரு மோகினி அந்த ஓவியத்துக்குள் பிரவேசித்து விட்டாள். விபரீதம் அத்துடன் நின்றுவிடவில்லை. அவள் இரவு நேரங்களில் விரும்பிய ஆடவர்களுடன் உறவு கொண்டு ரத்தம் குடித்து அவர்களை கொல்லவும் தொடங்கினாள். விரைவிலேயே செய்தி நாடு முழுக்க பரவியது. இந்த சூழ்நிலையில் இளம் மாந்திரிகர் ஒருவர் எதேச்சையாக அந்த கோவில் மண்டபத்தில் இரவை கழிப்பதற்காக வந்தார். நள்ளிரவில் வழக்கம் போல் ஓவியத்திலிருந்து வெளியேறிய மோகினி மாந்திரிகரை நெருங்கினாள். அவருடன் உறவு கொண்டாள். ஆனால் அவரை மயக்கி ரத்தம் குடிக்க முடியவில்லை. கடைசியில் மோகினி தான் அவருக்கு கீழ்ப்படிந்தாள். அதனால் மறுநாள் அந்த மாந்திரிகருடன் கிளம்பி செல்ல நேர்ந்தது. கடைசியில் அவரது மனைவியாகவே அவள் வாழ்ந்தாள். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அதன் பிறகு அந்த மோகினி எங்கேயோ மறைந்து போனாள். ஆனால் வசந்தியால் அப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவள் தேவியின் ஊழியக்காரி. எனவே அவள் கர்ப்பிணியாக முடியாது. இருப்பினும் வெங்கடசாமியும் தேவகி அம்மாளும் சந்தேகப்படாமல் இருப்பதற்காக அப்படி நடிக்கிறாள் என்று சரவணன் நினைத்தான். அப்ப இந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க பாட்டி? தேவகி அம்மாள் கேட்டாள். அதுக்கு என்ன அவசரம்? இன்னும் 5 மாசம் கூட ஆகலையே, பாட்டி குறுக்கிட்டார். அப்படி ஒரு கணக்கெல்லாம் தேவையா? நம்மளோட சந்தோஷம் தானே முக்கியம். அதனால வர ஞாயிற்றுக்கிழமையே இதை கொண்டாடிடலாம், வெங்கடசாமி கூறினார். அதன் பிறகு சரவணனால் அந்த நிகழ்ச்சியை தட்டி கழிக்க முடியவில்லை. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை வறுமையில் ஒன்று கொண்டிருந்த சரவணனின் வீடு இன்று செல்வ செழிப்பில் திளைப்பது நாடெங்கும் ஒரு பேச்சாகவே இருந்தது. கூடவே அவன் திருமணம் புரிந்தது மற்றொரு அதிசயமாக பேசப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக சரவணனின் மூதாதையர்கள் ஏதோ ஒரு காலத்தில் இழந்த சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் வந்து சேர்ந்தது.
ஆச்சரியங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக பேசப்பட்டது. இதுவரை மேற்படி சொத்துக்களை கைப்பற்றி வைத்திருந்த ராமசாமியையும் விக்னேஸ்வரனையும் அந்த ஊர்க்காரர்களுக்கு ஏற்கனவே அவ்வளவாக பிடிக்காது. தங்களது சுய லாபத்துக்காக எப்படிப்பட்ட குரூரத்தையும் செய்ய தயங்காத அவர்களை சரவணன் போராடி வெற்றி பெற்றது ஊராருக்கு மகிழ்ச்சியை அளித்தது. அதனால் சமீப காலமாக யாரும் அவர்களை அவ்வளவாக பொருட்படுத்துவதும் இல்லை. சாதாரணமாக ஒரு பெண் முதல் முறை கர்ப்பிணியாகும்போது 7வது மாதம் வளைகாப்பு நடத்துவார்கள். இங்கு 4வது மாதம் முடிவதற்குள்ளேயே அதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாகிவிட்டன. ஒருவர் விடாமல் எல்லோரும் மகிழ்ச்சியான இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டனர். இந்த தகவல் காற்று வாக்கில் ராமசாமியின் காதையும் எட்டியது. விக்னேஸ்வரன் மூலமாகத்தான் அதுவும் வந்து சேர்ந்தது. ராமசாமியால் இதை நம்ப முடியாவிட்டாலும் அதில் ஏதோ ஒரு மர்மம் உள்ளது என்று தோன்றியது. எனவே பிரகம்பனிடம் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து ஜம்புலிங்கமும் பிரகம்பனும் வெகு நேரம் தீவிர சர்ச்சையில் ஈடுபட்டனர். அவர்களது திட்டப்படி வசந்தி கர்ப்பிணியாக கூடாது, ஆனால் ஆகியிருக்கிறாள். நாம் ஒரு காரியம் செய்தால் என்ன? பிரகம்பன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தவராக கேட்டார். முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. ஜம்புலிங்கம் ஆர்வத்துடன் கேட்டார். ஜோசியர் நீலகண்டனை வரவழையுங்கள். அவர் பிரசனம் பார்க்கட்டும். அவர் கர்ப்பிணியா இல்லையான்னு நமக்கு உறுதியா தெரிஞ்சுக்க முடியும். மோகினிகளும் அப்சரசுகளும் குழந்தை பெற்ற கதைகள் ஏராளமாக உண்டு. சகுந்தலை பிறந்த கதையை மறந்துட்டீங்களா என்ன? பிரகம்பன் கேட்டார். நீங்க சொன்னது சரிதான். அப்படியே அவள் மனுஷ குழந்தைக்கு தாயானா அவளை அழிக்கிறதும் சுலபம்தான். அதோடு அவளுடைய அமானுஷிகமான சக்திகள் பெரும்பாலும் வலுவிழந்து போயிடும். ஒரு வகையில் அதுவும் நமக்கு நல்லதுதான், ஜம்புலிங்கம் கூறினார். உடனே நீலகண்டனை அழைத்து வர ஆள் அனுப்பப்பட்டார். நல்ல வேளையாக அப்பொழுது அவர் வீட்டிலேயே இருந்தார். ராமசாமி வந்து தகவல் சொன்னபொழுது ஜோசியரின் முகம் என்னவோ போலானது. அன்று பிரசனம் பார்த்தபொழுது நடைபெற்ற சம்பவங்கள் அவரது மனதுக்குள் தெளிவடைந்து வந்தன. அவரது முகத்தில் குழப்பம் தெரிந்தது. எனவே எதுவும் பேசாமல் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். அவள் கர்ப்பிணிதான் என்று பிரசனம் மூலம் நீங்கள் உறுதியளித்தால் நீங்கள் கேட்கும் பணத்தை தர நான் தயார். ராமசாமி வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதிகளுக்கு அவர் மயங்கிவிட்டார் என்றே சொல்ல வேண்டும். அப்படியானால் நான் நாளை மறுநாள் வருகிறேன், ஜோசியர் கூறினார். ஏன் நாளைக்கு வந்தால் என்ன? ஒரு முக்கியமான தேவ பிரசனம் நடத்த வேண்டியிருக்கு. அதை நாளை மறுநாள் நடத்திக்கிங்க. நம்ம விஷயம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிடுமே. மறுநாள் வெள்ளிக்கிழமை என்பதால் வேண்டுமென்றே ஜோதிடர் அந்த யோசனையை தவிர்த்தார். அந்த உண்மை ராமசாமிக்கும் தெரிந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மோகினிகளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சக்தி அதிகரிக்கவும் செய்யும். ஜோசியர் மௌனமாக இருந்தார். சரி, உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். நீங்க ஒப்புக்கிட்ட தேவ பிரசனம் முடங்காம நடக்கட்டும். கடைசியில் ராமசாமி ஒப்புக்கொண்டார். திரும்பி வந்த ராமசாமி நடந்ததையெல்லாம் மற்றவர்களிடம் விவரித்தார். ரொம்பவும் நல்லதா போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே கொண்டாட்டம். சனிக்கிழமை அன்னைக்கு நடத்துற பிரசனத்துல சாவித்திரி கர்ப்பிணி இல்லைன்னு தெரிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை விழாவை ஒரு வழி பண்ணிடலாம், ராமசாமி சொன்னார். அது முடியுமா? ஜம்புலிங்கம் கேட்டார். அதுல என்ன சிக்கல்? ராமசாமி நினைச்சார்னா எதுவும் நடக்கும். விழா நடக்கும் பொழுது யாராவது ஒரு கிழவியை விட்டு அவள் கர்ப்பிணி இல்லைன்னு சத்தம் போட வேண்டியதுதான், பிரகம்பன் யோசனை கூறினார். அதுக்கு நாம எங்க போய் இப்போ ஒரு கிழவியை தேடுறது? ராமசாமி யோசனையில் ஆழ்ந்தார். அந்த பொறுப்பை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன், விக்னேஸ்வரன் குறுக்கிட்டார். எப்படி? ஊர்ல ஒரு வீடு விடாம ஏறி இறங்கி பொய்யே பரப்பிட்டு இருக்க ராக்கம்மா பார்த்தாதா? அவளை ஏற்பாடு பண்ணிட்டா போகுது. அவ ஆளு சரியான கூனியாச்சே. நல்ல திட்டம். பத்தாததுக்கு அவ பிள்ளை பெற்ற கவனிக்கிற மருத்துவச்சியும் கூட. எப்படிப்பட்டவரும் நம்பியே ஆகணும். ராமசாமி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏற்கனவே திட்டமிட்டபடி சனிக்கிழமை மாலை நேரத்தில் ஜோசியர் நீலகண்டன் வந்து சேர்ந்தார். என்ன ஜோசியரே, ரொம்பவும் தாமதமா வந்திருக்கீங்க போலிருக்கு, ராமசாமி கேட்டார். இல்லை, இன்னைக்கு இந்த நேரம் தான் பிரசனத்துக்கு சரியான வேலை. சூரியன் மறையத்துக்கு முன்னால் தொடங்கிட்டா போதும், ஜோசியர் பதிலளித்தார். தோளில் இருந்த பையை தரையில் வைத்துவிட்டு பாயில் அமர்ந்தார். ஜம்புலிங்கமும் பிரகம்பனும் சவுகையின் மூலையில் உட்கார்ந்திருந்தனர். ராமசாமியும் விக்னேஸ்வரனும் சவுகையின் பக்கவாட்டு கம்பிகளை பிடித்தபடி நின்றிருந்தனர். நீலகண்டன் நிலவிளக்கை ஏற்றிய பிறகு ராசி பலகையை வெளியே எடுத்து வைத்தார். முறைப்படி சோழிகளை அதனதன் இடத்தில் வைத்தார். பின்பு ஜோதிட கடவுளான முருகனை மனதில் தியானித்தார். ஆனால் என்ன காரணத்தினாலோ முருகனின் உருவம் அவரது மனதில் அப்பொழுது தெளிவடையவில்லை. மறுபடியும் தியானித்தார். இப்பொழுதும் தெரியவில்லை.
மூன்றாவது முறையும் பயனில்லாமல் போனது. ஜோசியருக்குள் சந்தேகம் உயர்ந்தது. இருப்பினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஒரு கைப்பிடி சோழியை வாரி பலகையில் வைத்தார். அப்பொழுது வசந்தி மாலை நேர பூஜையை ஒட்டி அம்மன் கோவிலுக்கு புறப்படும் தீவிரத்தில் இருந்தாள். சிவப்பு நிற செம்பருத்தி பூக்களையும் தென்புறத்தில் புதர்போல் மண்டி வளர்ந்திருந்த செத்தி பூக்களையும் கொய்தாள். பூக்களை கூடையில் போட்டு அதை கையில் எடுக்க முற்படும் பொழுது பூக்களுக்கு இடையில் தங்க நிற நாகம் ஒன்று படம் எடுத்தபடி ஆடுவது தெரிந்தது. என்ன? அவள் கேட்டாள். அதற்கு பதிலளிப்பது போல் பாம்பு தலையாட்டியது. என்ன நடக்கிறது? அந்த பாம்பின் படத்தை வருடியபடி கேட்டாள். பாம்பு உடனே வடகிழக்கு திசையை நோக்கியது. வசந்தி வடகிழக்கு திசையை நோக்கி திரும்பிய பொழுது தங்க நிற நாகத்தின் வாயிலிருந்து மெல்லிய நூல் போன்ற ஒளி நீண்டு சென்றது. வசந்தி அதை கவனித்தாள். மறுகணம் அவளது மணக்கண் அந்த ஒளியை பின்பற்றி விரைந்தது. அந்த ஒளி எங்கு சென்று முடிவடைகிறது என்பதை அறிய முயன்றாள். அத்தியாயம் 23. அவள் அந்த திசையில் நடக்க முற்பட்டாள். அப்பொழுது எங்கிருந்தோ காற்று சற்று கடுமையாக வீசியது. ஆளிலைகளை ஒட்டுமொத்தமாக வாரி இழைத்துக் கொண்டு வீசிய வலுவான காற்று. அந்தரத்தில் உயர்ந்த இலைகள் வட்டமாக சுழன்று சுழல் காற்றின் வடிவத்துடன் மேற்புறமாக உயரத் தொடங்கின. கண்மூடி திறப்பதற்குள் இலைக்கூட்டம் உயர்ந்து நிற்கும் ஒரு தூண் போல் ஆனது. சாவித்திரி வியப்புடன் அதை பார்த்து கொண்டு நின்றாள். வசந்தி என்ற மோகினி புகுந்து கொண்ட சாவித்திரியிடம் அவளுக்கே உரித்தான அமானுஷ்ய சக்தி சற்று குறைந்துவிட்டதோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. தன்னை விட சக்தி மிகுந்த வேறு ஏதோ ஒன்று தனக்கு எதிராக விளையாடுவதாக அவளுக்கு தோன்றியது. இருப்பினும் தைரியத்தை இழக்காதவளாக அவள் கோவிலை நோக்கி நடந்தாள். அந்த பகுதியில் எங்குமே மனித நடமாட்டம் இல்லை. ஒரு முறை எச்சரிக்கையுடன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கோவிலின் எல்லைக்குள் கடந்தாள். பளிக்கல்லில் பூக்களால் ஒரு சிறிய களம் அமைத்த பிறகு அவள் தனது மூலஸ்தானம் உள்ள சிறிய மண்டபத்தை நோக்கி நடந்தாள். அங்கு படர்ந்து பந்தல் போல் பரவி இருந்த காட்டுக்கொடிகளை விலக்கிக் கொண்டு உட்புறம் பார்த்தாள். நல்ல வேளையாக சிலை அங்கேயே இருந்தது. ஒரு காலத்தில் அவள் அங்கிருந்து வெளியேறிய போதும் தேவியின் கட்டளையை ஒட்டி மறுபடி திரும்ப வந்தபொழுதும் பதிந்த காலடி தடங்கள் அப்பொழுதும் அங்கு அழியாமல் இருந்தன. சட்டென்று அவளுக்கு ஒரு யோசனை பளிச்சிட்டது. எதிர்பாராமல் திட்டமிடாமல் தோன்றிய யோசனை. இந்த சிலை இப்படியே இருந்தால் ஆபத்து. துரதிருஷ்டவசமாக யாராவது இந்த சிலையை அழித்துவிட்டால் இந்த மனித ஜென்மம் முடிவடையும் பொழுது மறுபடி புகுந்து கொள்ள தகுந்த ஒரு இடமின்றி அலைய நேரிடும். எனவே இதை இங்கிருந்து அகற்றியே தீர வேண்டும். ஆனால் வேறு எங்கு பத்திரப்படுத்துவது? ஜம்புலிங்கமும் பிரகம்பனும் நிச்சயமாக இந்த சிலையை அழிக்க முற்படுவார்கள். தன்னை முற்றிலுமாக அழிப்பதற்கு இதுதான் ஒரு வழி என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டால் சிலையை தூள் தூளாக உடைத்து அக்னியில் ஹோமிக்கவும் தயங்க மாட்டார்கள். இல்லை, இனிமேலும் தயங்கக்கூடாது. மீண்டும் ஒருமுறை சுற்றுமுற்றும் பார்த்த சாவித்ரி யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு மண்டபத்துக்குள் நுழைந்து சிலையை கையில் எடுத்துக்கொண்டாள். ஆலமரத்தின் அடியில் சற்று நேரம் தயங்கி நின்றவள் பிறகு தேவியின் கருவறைக்குள் நுழைந்தாள். மெதுவாக தலையை உயர்த்தி தேவியின் முகத்தை பார்த்தாள். அந்த கண்கள் அவளை கருணையுடன் பார்ப்பதாக அவளுக்கு தோன்றியது. அந்த வினாடியிலேயே அவளுக்கு புது தெம்பு தோன்றியது. தன் கையில் இருந்த சிலையை தேவி சிலையின் பின்புறம் நெருக்கமாக சேர்த்து வைத்தாள். இனிமேல் எந்த ஒரு சக்தியாலும் அந்த சிலையை தேவியின் அனுமதியின்றி நெருங்க முடியாது. தேவி சிலையின் பின்புறமாக நின்றபடி வெளியே பார்த்தாள். எந்த கண்களும் தன்னை கவனிக்கவில்லை என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டு கருவறையிலிருந்து மெதுவாக வெளியேறினாள். திரும்பி நின்று தேவியை வணங்கினாள். அவள் வீட்டுக்கு திரும்பி வந்தபொழுது சரவணன் வராந்தாவில் அமர்ந்திருந்தான். ஏன் இவ்வளவு நேரம்? சரவணன் கேட்டான். காரணம் எதுவுமில்லை. நான் கொஞ்ச நேரம் அம்மன் கோவிலை ஒட்டியுள்ள காட்டுப்பகுதிகளை சுத்தப்படுத்தினேன். சாவித்ரி பதிலளித்தாள். ஐயோ, அதையெல்லாம் எதுக்கு நீ செஞ்ச? அங்கெல்லாம் பாம்புங்க எக்கச்சக்கமா இருக்கு. சமீபத்தில் கூட நாங்க ஒரு பாம்பு கூட்டத்தையே பார்த்தனே. சரவணன் பயத்துடன் சொன்னான். நல்லது செஞ்சா பாம்புகள் நம்ம எதுவும் செய்யாது. கோவில் பாம்புகளுக்கு வலைகளோ புற்றுகளோ தேவையில்லை. நான் சுத்தப்படுத்தியது அந்த இடத்தில் கிடந்த சருகுகளையும் காய்ந்து சுள்ளிகளாகி போன கொடிகளையும் தான். அதனால நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. சாவித்ரி அமைதியான குரலில் கூறினாள். நடந்ததெல்லாம் போகட்டும். இனிமேல் நீ இப்படிப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் போக வேண்டாம். பாட்டி இதுக்குள் எத்தனை தடவை உன்னை விசாரிச்சாங்க தெரியுமா? இதுவும் நம்மளோட வேலை தானே. நம்ம கோவிலை நாம தானே சுத்தப்படுத்தணும். இப்ப அதெல்லாம் முழுக்க நமக்கே சொந்தமாயிடுச்சு இல்லையா என்று கேட்ட சாவித்ரி வீட்டுக்குள் போனாள். சரவணன் அங்கிருந்து எழுந்தான். நேராக 4 முனை சந்திப்பான கடைத்தெரு பகுதியை அடைந்தான். சரவணன் அந்த பகுதிக்கு வந்தால் இப்பொழுதெல்லாம் அங்கிருப்பவர்கள் மரியாதை அளிக்க தொடங்கியிருந்தனர். அம்மனின் சக்தி தான் சரவணனுக்கு உதவி கொண்டிருக்கிறது என்று அந்த கிராமத்து மக்கள் நம்பியதும் மற்றொரு காரணம். இதை பற்றி அவர்கள் ரகசியமாக பேசிக்கொள்வதும் வழக்கம்.
சரவணன் அங்கிருந்த டீ கடைக்குள் நுழைந்தான். அதுவரை சரவணனை அவ்வளவாக பொருட்படுத்தாத டீ கடைக்காரர் இன்று பணிவுடன் அவனை நெருங்கினார். என்னங்க, டீ போடட்டுமா? கடைக்காரர் கேட்டார். கொடுங்க என்ற சரவணன் அங்கிருந்த பெஞ்சில் உட்கார்ந்தான். அப்பொழுது அதற்கு அருகில் அமர்ந்திருந்த சிலர் மரியாதையின் பொருட்டு எழுந்திருக்க முயன்றனர். அதெல்லாம் தேவையில்லை, உட்காருங்கள் என்று சைகையால் தடுத்தான். அது அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது. பாலன் நாயர் டீ எடுத்து வந்தார். சரவணன் மாலை நேரத்தில் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வருவது வழக்கமில்லை. அவனது பால்ய கால நண்பன் மாதவன் குட்டி அந்த தெருவழியாக சென்றவன் சரவணன் கடைக்குள் இருப்பதை கவனித்தான். அவனும் கடைக்குள் வந்தான். என்ன சரவணா, வழக்கமில்லாம இந்த நேரத்துல? நண்பன் குசலம் விசாரித்தான். அலுப்பாய் இருந்தது, அதுதான் சும்மா இப்படி ஒரு நடை வந்துட்டு போகலாம்னு சரவணன் நண்பனுக்காக இன்னொரு டீ சொன்னான். நீ அப்பாவா ஆக போற செய்தியை கேள்விப்பட்டேன், மாதவன் கேட்டான். சரவணன் ஒப்புக்கொள்வது போல் முனகினான். சாவித்திரி தனது உண்மையான மனைவியலை என்பது அவனுக்கு தெரியும். இந்த சாவித்திரியின் உடல் வசந்தி என்கிற மோகினி குடியிருக்கும் ஒரு கூடு மட்டும் தானே. மோகினிகள் யாராவது கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றுக்கொள்வார்களா என்ன? கர்ப்பமாகவும் தெரிகிறது. இது என்ன புது குழப்பம்? சரவணனால் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியவில்லை. சீமந்தம் எல்லாம் உண்டு இல்லையா? எனக்கும் அழைப்பு இருக்கும் இல்லையா? வர ஞாயிற்றுக்கிழமை சடங்குகளை வச்சுக்கலாம்னு மாமா தீர்மானிச்சிருக்கார். நீயும் வந்துடு. கண்டிப்பா வரேன். சரவணா, எனக்கு ஒரு ஆசை. வர பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் நீ போட்டியிடணும். நீ கண்டிப்பா ஜெயிச்சிடுவ. மாதவன் குட்டி பேசினான். என்னையா நீ? அதுக்கெல்லாம் எனக்கு ஏது நேரம்? விவசாயம் பார்க்கவும் தேங்காய் வெட்டுக்குமே நேரம் பத்தல. ஓய்வு எடுக்கலாம்னு பார்த்தாலே முடிய மாட்டேங்குது, சரவணன் கூறினான். நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். அந்த துரோகிங்க கைப்பற்றி இருந்ததெல்லாம் உன் கைக்கு வந்துருச்சுல. நான் அதை மறந்தே போயிட்டேன். சரி, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். சரி மாதவா, நீ ஒரு தடவை வீட்டுக்கு வாயே. ஆமா, உனக்கு வேலை ஏதாவது கிடைச்சதா இல்லையா? எனக்கு உதவியா இருக்க ஒரு ஆள் வேண்டி இருக்கு. உனக்கு விருப்பம்னா வரலாம். நீ வரலனா மட்டும்தான் வேற ஆளை தேடுவேன். யோசனை பண்ணிட்டு வா, சரவணன் கூறினான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வேலை கிடைக்காம அலையிற எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. மாதவன் குட்டி நெகிழ்ந்து போனான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி அடிக்கடி வந்துட்டு போங்க தம்பி. இந்த கடை இருக்கிற இடம் கூட உங்களோடு தான். ஏதோ எங்களை மறக்காம இருந்தா நல்லது, டீ கடைக்காரர் குறிப்பிட்டார். இது என்னோட இடம் என்றால் இது நீங்களே வச்சு பழச்சுக்குங்க. அதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. சரவணன் சிரித்தபடியே பேசினான். ஆனா இப்ப இதுக்கான வாடகையை வாங்குகிறவர் விக்னேஸ்வரன் சாமியாச்சே. பாலன் நாயர் சங்கடத்தில் நெளிந்தார். அதுக்கென்ன, நான் இப்படி சொன்னதா அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. அவர் ஒப்புக்கலனா அப்புறமா என்கிட்ட வாங்க என்று சொல்லிவிட்டு சரவணன் அங்கிருந்து வெளியேறினான். சந்திப்பு சாலையிலிருந்து பிரிந்து சரவணன் ஒற்றையடி பாதையில் நடக்க தொடங்கிய பொழுது இருள் பரவ ஆரம்பித்திருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தான். யாரும் அவனை கவனிப்பதாகவோ பின்தொடர்வதாகவோ தெரியவில்லை. மோகினி கோவிலை ஏறத்தாழ நெருங்கிவிட்டிருந்தான். அப்பொழுது கோவில் பகுதியில் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிந்தது. அதை நோக்கி நடந்தான். அங்கு யாரோ நின்று கொண்டிருந்தனர். சரவணன் பயமற்றவனாக அந்த உருவத்தை நோக்கி முன்னேறினான். யாரது? நீலாம்பரி தானே? நெடுநாள் பழகியவனைப் போல் சரவணன் கேட்டான். அவனது அப்பொழுது தைரியத்திற்கும் ஒரு காரணம் இருந்தது. தன் மனைவியான வசந்தி ஒரு மோகினி என்பதால் அவன் மற்ற எந்த ஒரு மோகினிக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அது மட்டுமின்றி எந்த மோகினியின் சக்தி என்னவென்று அவனுக்கு தெரியும். இன்றைய அவனது வாழ்வுக்கும் உயர்வுக்கும் காரணமே வசந்தி தானே. அப்படிப்பட்டவள் தன் மனைவியாக இருக்கும் பொழுது அவன் ஏன் இப்படிப்பட்டவர்களுக்கு பயப்பட வேண்டும்? ஆமாம், நீலாம்பரியை தான். உங்களை எதிர்பார்த்துதான் காத்திருக்கிறேன். இன்று இந்த நேரத்தில் இந்த வழியாக நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும், அவள் பதிலளித்தாள். மோகினி கோவிலை ஒட்டி முன்புறமாக வளர்ந்திருந்த பனைமரத்தின் நிழல் அந்த பகுதியை ஓரளவுக்கு இருட்டாக்கி இருந்தாலும் நீலாம்பரியின் முகம் தெளிவாகவே தெரிந்தது. கோவிலில் விளக்கை ஏற்றியது யார்? சரவணன் கேட்டான். நான் தான். மண்டபத்தின் வலதுபுறத்தில் உள்ள ஆலமரத்தடி திண்ணையில் தேவி ஒருவர் குடியிருக்கிறார். அப்படியா? எனக்கு தெரியாதே. உங்களுக்கு மட்டுமல்ல, வேறு எவருக்குமே அது தெரியாது. அதோ தெரிகிறதே, அந்த இல்லத்தில் பழங்காலத்தில் நம்பூதிரி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு மந்திரவாதியும் கூட. நீலாம்பரி அந்த திசை நோக்கி தன் வலது கை விரலை சுற்றினாள். இருள் மண்டியிருந்த அந்த பகுதியில் ஓர் இல்லம் இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் தெரியவில்லை. இப்பொழுது அங்கு எதுவுமே இல்லை. அவர் வடதிசையிலிருந்து வந்த மனிதர்.
ஏற்கனவே வாரிசற்று அழிந்து போன ஒரு நாயருடைய வீடு அது. நம்பூதிரி அங்குதான் குடியேறினார். நீலாம்பரி கூறிய கதை அந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்தாலும் சரவணன் அதுவரை கேட்காத ஒன்றாக இருந்தது. பாட்டி கூட இதை பற்றி சொன்னதாக அவனுக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை பாட்டி சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் நடந்த கதையாக இருக்குமோ என்று யோசனையில் ஆழ்ந்தான் சரவணன். அத்தியாயம் 24. நீலாம்பரி பேசியதை அடக்கமாட்டாத ஆவலுடன் கேட்ட சரவணன் வியப்பின் வசப்பட்டு நின்றான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நாம் அந்த மண்டபத்தில் உட்கார்ந்து பேசலாம், அவள் சொன்னாள். சரவணன் அவளிடம் சொல்ல நினைத்ததுதான் அவள் அவனிடம் கூறினாள். அவர்கள் இருவரும் மோகினி கோவிலை ஒட்டிய 6 கால் மண்டபத்தில் அமர்ந்தனர். கோவிலுக்குள் எரிந்து கொண்டிருந்த நிலவிளக்குகளின் வெளிச்சம் நிழல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. அவை தெளிவற்று இருந்தன. ஆகாயத்தில் நிலவு தெரிந்தாலும் பனை மரங்களின் நெருக்கத்தை கடந்து அவற்றால் தரையை எட்ட முடியவில்லை. சொல்லுங்க. சரவணன் நீலாம்பரியின் முகத்தை பார்த்தான். சொல்கிறேன். அவர் எல்லா நாட்களிலும் இங்கு இருக்க மாட்டார். பெரும்பாலும் வெளியூர் வாசம்தான். அப்படி ஒவ்வொரு பயணமாக போய் திரும்பும் பொழுதும் அவருடன் ஒரு பெண் இருப்பாள். என்னது, பெண்ணா? சரவணன் வியப்பை அடக்க மாட்டாமல் கேட்டான். பெண் என்று சொன்னால் வெறும் பெண் அல்ல. ஒன்று மோகினியாக இருக்கும், இல்லாவிட்டால் காட்டேரியாக இருக்கும். அப்புறம்? சரவணனின் வியப்பு அதிகரித்தது. கொஞ்ச நாட்கள் அவர்களுடன் வசிப்பார். அவரும் நல்ல ஆணழகன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவரது உடம்பு வேறு யாரோ ஒரு மனிதருடையதாம். என்ன, வேறொருடைய உடலா? எனக்கு புரியவில்லையே, சரவணன் கூறினான். அது நான் தனியாக வேறு விளக்க வேண்டுமா என்ன? நீலாம்பரி சிரித்தவாறே சரவணனை பார்த்தாள். அவளது பார்வையின் பொருள் சரவணனுக்கு புரிந்தது. சாவித்திரியின் உடம்பில் வசந்தி புகுந்து கொண்டிருப்பதை அவள் தெரிந்து கொண்டிருக்கிறாள் என்பதற்கான சூசகம்தான் அது. சரவணனால் அப்படித்தான் யூகிக்க முடிந்தது. அப்படியானால் அவர் சாமானியமானவர் அல்ல என்று பொருள், சரவணன் கூறினான். உண்மைதான். மாந்திரிக வித்தைகளில் அசாத்தியமான சக்தி வாய்ந்தவர் அவர். மேற்கொண்டு நடந்தது என்ன என்பதை தெரிந்து கொள்ள சரவணன் ஆர்வம் காட்டினான். அதோ அந்த எட்டி மரம் இருக்கிறதே, அவள் இருட்டுக்குள் கூட்டி காட்டினாள். நீலாம்பரி சுட்டி காட்டிய பகுதியில் அந்தகாரம் அப்பியிருப்பது போல் மரம் ஒன்று தட்டுப்பட்டது. சட்டென்று பார்த்தபொழுது சுற்றுப்புறச் சூழலின் கருமையான ஒரு எலும்புக்கூடு போல் தோன்றியது. ஆமாம், ஆனால் தெளிவாக தெரியவில்லை, சரவணன் பதிலளித்தான். பகல் நேரத்தில் தெளிவாக தெரியும். வேண்டுமானால் நாளைக்கு வந்து பாருங்கள். சரி, அது இருக்கட்டும். மேற்கொண்டு என்ன நடந்தது? அவன் கேட்டான். கடைசியாக கொண்டு வந்த பெண்ணை தவிர மற்றவர்கள் யாரையும் அங்கு பார்க்க முடியாது. அப்படியா? அவர்கள் எல்லோரும் என்ன ஆனார்கள்? ஒருவேளை அவரே அங்கிருந்து அவர்களை அனுப்பி வைத்திருப்பாரோ என்னவோ. அப்படித்தான் நானும் முதலில் நினைத்தேன். அப்புறம் சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக ஒரு நாள் அவர் வெளியூர் போன நேரம் பார்த்து அந்த பகுதிக்குள் நுழைந்தேன். சரவணன் மூச்சை அடக்கி கொண்டு நின்றிருந்தான். அவள் சொன்னதெல்லாம் சாதாரணமாக நம்ப முடியாத விஷயங்கள் தான். ஆனால் அவன் அவற்றை நம்பியதோ தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் தான். நான் அந்த எட்டி மரத்தின் அடிப்பகுதியை பார்த்தபடி அந்த வீட்டின் முற்றப்பகுதியில் நின்று கொண்டிருந்தேன். அங்கு செல்வதற்கு எனக்கு பயமாகத்தான் இருந்தது. காரணம், மந்திரவாதியான அவர் ஏதாவது பந்தன மந்திரங்களையோ அல்லது அப்படிப்பட்ட தகடுகளையோ அங்கே புதைத்து வைத்திருந்தால் நான் அங்கிருந்து திரும்பி வர முடியாமல் போய்விடும். இந்த எச்சரிக்கை உணர்வால் தான் நான் முற்றப்பகுதியை விட்டு நகரவில்லை. சரவணன் அப்பொழுதும் இருட்டில் நின்று கொண்டிருக்கும் அந்த எட்டி மரத்தையே பார்த்து கொண்டு நின்றான். அப்பொழுது மிகவும் விசித்திரமான காட்சி ஒன்று தட்டுப்பட்டது. இருளோடு இருளாக தென்பட்ட அந்த எட்டி மரத்தின் ஒரு சில பகுதிகளில் மின்மினி பூச்சிகள் போல் ஏதோ ஒன்று பளபளத்தன. ஊன்றி பார்த்தபொழுது அவை பளபளக்கும் கண்கள் மாதிரி தெரிந்தன. கண்களை மூடி திறப்பதனால்தான் அப்படி அவை இடைவெளி விட்டு பளபளத்தன. இப்பொழுது அந்த மந்திரவாதியை பற்றி நீலாம்பரிக்கு ஏதாவது தெரியுமா? சரவணன் கேட்டான். நீங்கள் எந்த அர்த்தத்தில் இப்படி கேட்கிறீர்கள் என்பது விளங்கவில்லை. இப்பொழுதும் அவள் புன்னகைத்தபடி திருப்பி கேட்டாள். உண்மையிலேயே அது நீலாம்பரிக்கு தெரியாதா என்ன? தெரியாது, சொல்லுங்கள். நீலாம்பரியிடம் ஆர்வம் தென்பட்டது. அவளது ஆர்வத்துக்கு மற்றொரு காரணமும் இருந்தது. மறுபிறவிகளை நம்புகிறவன் நான். சிலர் மீண்டும் பிறப்பார்கள் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் மனிதர்கள் எல்லோருக்கும் மறுபிறவி உண்டு என்பது பொருள் அல்ல. சித்திகள் பெற்றவர்களும் மந்திர தந்திரங்களில் தேர்ந்தவர்களும், அவ்வளோ ஏன் கடவுள்கள் கூட மறுபடி பிறப்பதில்லையா? அதே போல் இந்த இடத்தில் தங்கியிருந்த மாந்திரிகனும் மறுபடி பிறந்திருக்கலாமோ என்று நான் சந்தேகப்படுகிறேன், சரவணன் குறிப்பிட்டான். பரவாயில்லையே,
உங்களது புத்தி அசாதாரணமானது தான். ஆனால் அவர் இப்பொழுது வேறு எந்த உடம்புக்குள்ளும் கூடுவிட்டு கூடு பாய்ந்து செல்லவில்லை. அதற்கான மந்திர பிரயோகங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் புகுந்து கொள்வதற்கு தகுதியான உடல் எதுவும் இதுவரை கிடைக்காததும் மற்றொரு காரணம். அப்படி என்றால்? சரவணன் கேட்டான். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சிதிலமடைந்து போயிருக்கும் அந்த இல்லத்தின் நிலவரைக்கு இப்பொழுதும் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை. நிஜமாகவா? நான் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அந்த பக்கம் பார்த்திருக்கிறேன். அந்த இல்லத்தில் வெறும் தரைப்பகுதி மட்டும் தானே மீதமாக உள்ளது. உண்மைதான். கவனமாக தேடினால் அதன் நிலவரை பகுதி கண்களுக்கு தட்டுப்படும். நீங்கள் நிச்சயமாக கண்டுபிடித்து விடலாம். பிறகு அந்த நிலவரைக்குள் அசாதாரணமான எத்தனையோ ஓலைச்சுவடிகளை ஒளித்து வைத்திருக்கிறார்கள். சரவணனது முகத்தில் வினாடிக்கு வினாடி வியப்பு அதிகரித்து கொண்டிருந்தது. கடைசி தகவலை அவனால் சுத்தமாக நம்பவே முடியவில்லை. சரி, அதை எப்படி எடுப்பது? சரவணன் கேட்டான். பகல் நேரத்தில் ஒருபொழுதும் அது எடுக்கக்கூடாது. நள்ளிரவு நேரம்தான் உகந்த நேரம். நீலாம்பரி மண்டபத்தின் மேற்கு பகுதியை பார்த்தாள். நாளைக்கு பௌர்ணமி. தேவகணங்களுக்கும் தேவர்களுக்கு சமமான மோகினி கந்தர்வர்களுக்கும் தான் அந்த சக்தி உண்டு. அந்த எட்டி மரத்தில் அறையப்பட்டிருக்கிற இரத்த காட்டீர்களுக்கு எந்த விதமான சக்தியும் இருக்காது. ஆனால் அவை ஏமாற்றி மிரட்ட பார்க்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஜோசியர் நீலகண்டன் ராமசாமியின் வீட்டு சவுக்கையில் அமர்ந்த ஜம்புலிங்கம் மற்றும் பிரகம்பனிடம் தனக்கு நேர்ந்த அனுபவங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். நான் பிரசனம் பார்த்தபொழுது எதுவுமே தெளிவடைந்து வரவில்லை, நீலகண்டன் குறிப்பிட்டார். அது எதனால் ஜோசியரே? நீங்கள் வேறு ஏதோ யோசனையில் சோழிகளை வாரி வைத்து விட்டீர்களா என்ன? ஜம்புலிங்கம் கேட்டார். அதெல்லாம் இல்லை. நான் வழக்கம் போல முருகப்பெருமானை மனதார தியானித்து விட்டுத்தான் தொடங்கினேன். பிறகு எதனாலேயோ எந்த விஷயமும் தெளிவடையவில்லை. என்ன சொன்னீங்க? மனதில் தெளிவடையவில்லையா? ஆமாம். அப்பொழுது நீங்கள் வேறு ஏதாவது வடிவத்தை குறித்து நினைத்திருப்பீர்கள். அது எப்படி? சோழியை வாரி கையில் வைத்திருக்கும் பொழுது வேறு ஏதாவது விஷயம் சிந்தனையில் தெளிவடையுமா என்ன? அப்படி என்றால் எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் ஜோசியம் தெளிவடையவில்லை என்கிறீர்கள். அதுதான் உண்மை. எனக்கே இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, ஜோசியர் கூறினார். அப்படியானால் அவள் மிகவும் கெட்டிக்காரத்தனமாக விளையாடுகிறாள் என்று அர்த்தம். பிரகம்பன் தன் கருத்தை வெளியிட்டார். ஒப்புக்கொள்கிறேன். ஆமாம், அவளது விளையாட்டை நிறுத்த உங்களால் கூடவா முடியவில்லை? அதை கேட்ட பிரகம்பன் அதற்கென்ன பதில் சொல்வது என்று புரியாமல் தடுமாறினார். ஆனால் ஒரு சில வினாடிகளுக்குள் அதிலிருந்து விடுபட்ட அவரது முகம் விகாரமடைந்தது. விரைவிலேயே அது பிசாசுத்தனமாகவும் மாறியது. ஹோமத்துக்காக நாம் வாங்கிய சமைதுகள் மற்றும் அஷ்ட திரவியங்களும் தேவையான அளவுக்கு இருக்கின்றன இல்லையா? தேவைக்கும் அதிகமாகவே இருக்கின்றன, ராமசாமி பதிலளித்தார். அப்படியானால் அதோ அங்கே சவுக்கையின் வடமேற்கு மொழியை நோக்கி விரலை சுட்டி காட்டினார். ஹோமகுண்டம் ஒன்றை அமையுங்கள். நான் வருவதற்குள் ஹோமகுண்ட நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். ஜம்புலிங்கத்துக்கு விஷயம் புரிந்தது. உடனே அவர் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்து பெரிய பீங்கான் ஜாடிக்கு பின்னால் வைத்திருந்த சாராய பாட்டிலை எடுத்து வந்தார். பாட்டிலை கையில் வாங்கிய பிரகம்பன் மூடியை திறந்து தண்ணீர் கலக்காமல் அப்படியே வாய்க்குள் கவிழ்த்து 2 மிடரை விழுங்கினார். பிறகு எழுந்து நின்று தனது இடுப்பு பகுதியை தடவினார். அரஞ்சான் கொடியில் பிணைத்திருந்த மாந்திரிக தாயத்து உட்பட பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்த்தார். பிறகு கொடியில் தொங்கிக் கொண்டிருந்த துண்டை உருவி இழுத்தார். ஒரு தடவை வலுவாக அதை உதறி தூசி தட்டிவிட்டு கழுத்தில் போட்டுக்கொண்டார். தலைமுடியை இடது கை விரல்களால் பின்புறமாக ஒதுக்கி தள்ளினார். தாடி ரோமங்களை கசக்கியவாறே சவுக்கையிலிருந்து வெளியே வந்தார். அவரது நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதை குறித்து அங்கிருந்து எவருக்குமே விளங்கவில்லை. எப்படி இருந்தாலும் அவர் கடுமையான ஹோமத்துக்கு தயாராகி விட்டது மட்டும் விளங்கியது. ராமசாமி சற்றும் தாமதிக்காமல் தனது வேலைக்காரனை அழைத்தார். பிரகம்பனது கட்டளையை அவரிடம் கூறிவிட்டு அதற்காக ஜம்புலிங்கத்துக்கு தேவையான உதவிகள் செய்யுமாறு கூறினார். அவன் தலையாட்டினான். ஜம்புலிங்கம் சாராய பாட்டிலை தஞ்சமடைந்தார். உதறுகள் சுயநினைவை இழக்கும் வரை போதைக்கு பாதை போட்டன. பிறகு அந்த வேலைக்காரனை அழைத்துக் கொண்டு கிளம்பினார். அதே நேரம் பிரகம்பன் அம்மன் கோவிலை நோக்கி விரைவாக நடந்து கொண்டிருந்தார். கோவிலை அடைந்தவர் இடிந்து கிடக்கும் மதில் சுவரை ஒட்டியபடி நின்று ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தார். ஆகாயத்தில் நிலா எந்தவிதமான மேக தடங்களும் இன்றி காய்ந்து கொண்டிருந்தது. ஒளியும் நிழலும் இடைவெளி விட்டு ஒன்றிணையும் இரவு நேரம். அந்த இடத்தின் சூழல் அப்பொழுது பயமேற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அத்தியாயம் 25. மகா மாந்திரிகரான பிரகமனுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்கவில்லை. அவர் மதிலை கடந்து கோவிலின் உட்புறம் வந்தார். தென்மேற்கு மூலையில் உள்ள ஆலமரத்தின் அடிப்புறத்தில் இருள் அப்பி கிடந்தது. அவர் அந்த இருட்டுக்குள் நுழைந்தார்.
மோகினி சிலையை பிரதிஷ்டை செய்திருந்த மண்டபத்தில் நெருங்கினார். கையில் எடுத்து வந்திருந்த கோல் விளக்கின் திரியில் நெருப்பை பற்ற வைத்தார். ஒருமுறை உயர்ந்து எழுந்த ஜுவாலை சற்று அடங்கி எரிய தொடங்கியது. விளக்கை மண்டபத்தின் உட்புறமாக நீட்டினார். திடுக்கிட்டவராக சற்று பின்னுக்கு நகர்ந்தவர் தன்னையே மீறி கேட்டார், என்ன நிஜமாகவா? அவர் தேடி வந்த மோகினி சிலை அங்கு இல்லை. ஏமாற்றம் அடைந்தவராக மறுபடியும் ஆலமரத்தின் அடிப்பகுதியை அடைந்தார். கோல் விளக்கின் வெளிச்சத்தில் ஆலமரத்தின் அடியில் நிறுவப்பட்டிருந்த நாக சிலைகள் தவிர வேறெதுவும் தென்படவில்லை. அங்கிருந்து நிதானமாக நடந்த பிரகம்பன் அம்மன் கோவிலுக்கு முன்பாக வந்து நின்று மண்டபத்துக்குள் பார்வையை செலுத்தினார். மண்டபத்தின் தூண்களை கண்களால் துழாவினார். அங்கு எங்குமே மோகினி சிலையை காணவில்லை. அம்மன் கோவிலின் கருவறைக்கு முன்பாக வந்தவர் உட்புறமாக பார்த்தார். கோல் விளக்கின் வெளிச்சம் அம்மனது கண்களில் பதிந்தது. அந்த கண்களில் பதிக்கப்பட்டிருந்த சிவப்பு ரத்தின கற்களிலிருந்து பிரதிபலித்த ஒளிக்கதிர்கள் பிரகம்பனது கண்களில் பதிந்தன. அவரால் அதற்கு மேல் அந்த பக்கம் பார்க்க முடியவில்லை. கண்கள் பார்வை இழந்து வருவது போல் தோன்றியது. சற்றென்று பார்வையை அங்கிருந்து அகற்றி தரைப்பக்கமாக பார்த்தார். பிறகு மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் வெகு நேரம் அப்படியே நின்றார். சற்று நேரத்தில் அம்மன் கோவிலின் கிழக்கு திசையில் இருந்த பனைமரத்தின் மேற்புற ஓலைகள் விசையாக ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்வது போன்ற சத்தம் கேட்டது. அவர் தன்னையே மீறி சட்டென்று தலையை உயர்த்தி பார்த்தார். யானையின் காதுகள் ஆடுவது போல் பனைமரத்தின் பச்சை நிற ஓலைகள் ஆடிக்கொண்டிருந்தன. வேறெங்கும் எந்தவிதமான அசைவும் தென்படவில்லை. மகா மாந்திரிகனான பிரகம்பனின் மனதுள் அவரையே மீறி ஒரு நடுக்கம் பரவியது. அப்பொழுது அவர் மற்றொரு காட்சியை கண்டார். நெடுநெடுவென்று வளர்ந்திருந்த பனைமரங்கள் அடிப்பகுதியிலிருந்தே பேயாட்டம் போடத் தொடங்கின. உடனே பிரகம்பன் தன் இடுப்பில் கட்டியிருந்த தாயத்தின் மீது வலது கையை வைத்தார். ஸ்தம்பன மந்திரத்தை உருவிவிட்டபடி தரையிலிருந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி அந்த பனைமரத்தை நோக்கி எறிந்தார். ஆனால் நடந்ததென்னவோ அவர் எதிர்பார்த்ததுக்கு மாறாகத்தான். அவர் எறிந்த மணல் துகள்கள் பனைமரத்தில் பட்ட அதே வினாடியில் அவை மின்மினி பூச்சிகளைப் போல் ஒளி பொருந்தியதாக மாறி தேனீக்களைப் போல் ரீங்காரமிட்டபடி திரும்பி பறந்து வந்தன. அங்கிருந்து திரும்பி பின்வாங்கி ஓடுவது தவிர அவருக்கு வேறு வழி இருக்கவில்லை. கோவிலின் வெளிப்புற மதிலை கடந்து வெளியே வந்தார். மின்மினிகளைப் போல தென்பட்டவை அந்த பகுதியிலேயே வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. மோகினி சிலையை தேடுவதை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. ஏமாற்றத்துடன் அவர் ராமசாமியின் வீட்டுக்கு திரும்பி வந்தார். அதற்குள் ஹோமகுண்டம் தயாராகி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டு இருந்தது. ஜம்புலிங்கமும் ராமசாமியும் பிரகம்பனின் கைகளை ஊன்றி கவனித்தனர். எங்கே சிலை? ஜம்புலிங்கம் கேட்டார். கிடைக்கவில்லை. அது அங்கெங்குமே தட்டுப்படவில்லை. ஹோமகுண்டத்தை வெறுத்து பார்த்தபடியே அவர் பதிலளித்தார். அப்படியானால் மேற்கொண்டு என்ன செய்வது? ஜம்புலிங்கம் கேட்டார். கைவசம் ஒரு வித்தை இருக்கிறது. ஓலைக்கீற்று ஒன்றை எடுத்து வாருங்கள். அது பனையோலையாக இருக்கட்டும். பிரகம்பன் உத்தரவிடுவது போல் கூறினார். சுவரோரம் தயாராக வைத்திருந்த பனைமட்டையிலிருந்து கீற்று ஒன்றை வெட்டி எடுத்து வந்து பிரகம்பனிடம் கொடுத்தார். அதை கையில் வாங்கியவர் நேராக ஹோமகுண்டத்தை நெருங்கினார். இடுப்பில் இருந்த பேனா கத்தியை எடுத்து அந்த பனை ஓலையில் மனித வடிவம் ஒன்றை உருவாக்கினார். முடிவில் அது ஒரு பெண்ணுருவாக மாற்றம் பெற்றது. அதை உதட்டுடன் சேர்த்து வைத்துக்கொண்டு மந்திரம் உச்சரிக்க தொடங்கினார். பனையோலையில் வடித்த உருவத்துக்குள் அவர் வசந்தியின் சக்தியை வரவழைக்கிறார் என்று ஜம்புலிங்கத்துக்கு தோன்றியது. எரிந்து சாம்பலாகி அழிந்து போ என்று உரத்த குரலில் அலறியபடி அவர் அந்த ஓலையை ஓமகுண்டத்துக்குள் வீசி எறிந்தார். ராமசாமியும் ஜம்புலிங்கமும் ராமசாமியின் வேலையாலும் பிரகம்பனது நடவடிக்கைகளை ஆவலுடனும் பீதியுடனும் பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் பார்த்த காட்சி எப்படிப்பட்டவரையும் திரிக்கிட வைக்கக்கூடியதாக இருந்தது. பிரகம்பன் வீசி எறிந்த பனையோலை துண்டு பெண் வடிவம் சற்று நேரம் எரியாமல் அந்த நெருப்பில் தகதகத்தது. அதன் பிறகு அது எரிய தொடங்கியது. அது எரிந்தாலும் அதன் நிறம் மாறவோ சாம்பலாகவோ இல்லை. துவண்டு போயிருந்த ஓலைத்துண்டு மெதுவாக நீண்டு நிமிர்ந்த பிறகு ஹோமகுண்டத்திலிருந்து நிதானமாக வெளியே வந்தது. ஹோமகுண்டத்துக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்த பிரகம்பன் மற்றும் பரிவாரத்தினருக்கு ஊடாக விசையுடன் ஒரு சிற்கை ஒளியுடன் பாய்ந்து வந்த அது அந்தரத்தில் மிதந்தபடி மேற்கு திசையில் விரைந்தது. அங்கிருந்த எவராலும் எதுவும் பேச முடியவில்லை. இதற்கு என்ன அர்த்தம்? சற்று நேர இடைவெளிக்கு பிறகு தொண்டையை சரிப்படுத்தியபடி கேட்டார் ராமசாமி. ஆனால் அதற்கு எந்தவிதமான பதிலும் கிடைக்கவில்லை. நமது எதிராளி மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்பது தெரிகிறது. ஜம்புலிங்கம் மந்திரிப்பது போல் பேசினார். அப்படி என்றால் வேறு என்னத்தான் செய்வது? நிலைமை இப்படியே தொடர்ந்தால் நாம் சிக்கலுக்கு உள்ளாவோமே. ராமசாமியின் முகத்தில் பயம் தெரிந்தது. பயப்படாதீர்கள், அதற்கு ஒரு வழி கண்டுபிடிப்போம். பிரகம்பன் ஹோமகுண்டத்தின் முன்னால் இருந்து எழுந்தார். அப்பொழுது நிலவு மேகத்துண்டு ஒன்றுக்குள் போய் மறைந்தது. ஜோசியரே, பிரகம்பன் அழைத்தார்.
அதுவரை அமைதியாக இருந்த ஜோசியர் நீலகண்டன் அப்பொழுதுதான் நிம்மதியாக மூச்சு விடத் தொடங்கினார். என்னங்க, என்ன விஷயம்? ஜோசியர் பதில் குரல் கொடுத்தார். அந்த சிலை எங்கே இருக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அது அழிந்தால்தான் நாம் நிம்மதி அடைய முடியும். பிரகம்பனின் குரலில் எரிச்சல் தெரிந்தது. நாளைக்கு பார்க்கிறேன். ஜோசியர் ஒப்புக்கொண்டார். நாளைக்கே கண்டுபிடிக்க வேண்டும். நாளை தள்ளிக்கொண்டு போவதில் பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பாக என்னால் முடிந்த அளவுக்கு நான் முயற்சி செய்கிறேன். இப்படி பதில் சொன்னால் எப்படி? நாளைக்கு கட்டாயம் கண்டுபிடித்தே தீர வேண்டும். அந்த மோகினி சிலை எந்த பாதாளத்துக்குள் கிடக்கிறது என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும். எனக்கு ஒரு யோசனை. நாம் நமது சுற்றுப்புறத்தில் உள்ள கிணறு மற்றும் குளங்களில் தேடி பார்த்தால் என்ன? ராமசாமி கேட்டார். அதற்கு மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டுமே. இந்த யோசனை நமது வேலைக்கு உதவாது. ஆனால் அது எங்கே இருக்கிறது என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் பிறகு ஏதாவது ஒரு காரணம் கூறி சம்பந்தப்பட்டவரை மடக்கிவிடலாம். அதுதான் சாத்தியமும் கூட, பிரகம்பன் கூறினார். அவர் சொல்வதுதான் சரி. ஜோசியரும் பிரகம்பனது யோசனையை ஏற்றுக்கொண்டார். எனவே மறுநாள் பிரசனம் பார்ப்பது என்ற தீர்மானத்துடன் அன்றிரவு அவர்கள் படுத்து உறங்கினர். நீலாம்பரியும் சரவணனும் அப்பொழுது மோகினி கோவில் மண்டபத்தில் தான் இருந்தனர். அவர்கள் இருவரும் மாந்திரிகரான திருமேனியின் இல்லத்து நிலவரியை குறித்து பேசிக்கொண்டு இருந்தனர். அப்படியானால் நாளைக்கு பௌர்ணமி. அதற்குள் நிலவரை பகுதியை கண்டுபிடித்து அதனுள் நீங்கள் இறங்க வேண்டும், நீலாம்பரி கூறினாள். கண்டிப்பா நான் முயற்சி செய்கிறேன், சரவணன் உறுதியளித்தான். இதெல்லாம் சாவித்திரியின் இல்லை வசந்தியின் சீமந்தத்துக்கு முன்னாலே நடைபெற வேண்டும், அவள் நினைவூட்டினாள். ஆமாம், அதுவும் சரிதான். இல்லாவிட்டால் அவர்கள் ஏடாகுடமாக எதையாவது செய்வார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று உங்களுக்கே தெரியும். ஒருவேளை அவள் கர்ப்பமாக இருந்தால் அதை கலைக்கவும் செய்வார்கள். அப்படி ஏதாவது நடந்துவிட்டால் நீங்கள் இருவருமே பாதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு வேறு போக்கிடம் கிடையாது. அதுவும் எனக்கு தெரியும். நாளைக்கு பகல் நேரத்தில் சரவணன் அங்கு சென்று நிலவரை பகுதியை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அநேகமாக அது பூஜை அறையை ஒட்டித்தான் இருக்கும். அதனால் தேடுவதும் சுலபம், நீலாம்பரி யோசனை கூறினாள். அது இரவின் 3வது ஜாமம் என்பதற்கு அடையாளமாக ராப்பறவைகள் குரல் எழுப்பின. சரி, நான் கிளம்பட்டுமா? சரவணன் அங்கிருந்து எழுந்தான். விரைவாக நடக்கத் தொடங்கினான். நாம் எவ்வளவு நேரத்தை பேசியே கழித்தோம் என்பதை நினைத்தபொழுது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. பேசிக் கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. அவன் வீட்டை அடைந்தபொழுது சந்திரன் மறைந்துவிட்டிருந்தது. சத்தம் எழுப்பாமல் அவன் கதவை தள்ளி பார்த்தான். சரவணனது வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பது போல் சாவித்திரி தாழ்பாலை விளக்கினாள். இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தீர்கள்? வழக்கத்துக்கு விரோதமாக என்ன இது புது பழக்கம்? உங்களுக்கு எதிரிகள் அதிகம் என்பதை மறந்துவிட்டீர்களா என்ன? சாவித்திரி கேட்டாள். எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்கிறேன். முதலில் நீ உள்ளே வா. சரவணன் வீட்டுக்குள் நுழைந்தான். வேண்டாம், இப்பொழுது நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம். நேரம் அதிகமாகிவிட்டது, தூங்கப் போகலாம், அவள் வற்புறுத்தினாள். அவர்கள் தங்களது படுக்கை அறைக்குள் நுழைந்தனர். அவனது உடம்புடன் ஒட்டி படுத்திருந்த அவள் கேட்டாள். என்னால் உங்களது நிம்மதி போய்விட்டது இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. இப்பொழுது தான் எனக்கு வாழ்க்கையில் லட்சியம் என்பதே ஏற்பட்டுள்ளது. அவன் அவளை கட்டியணைத்தபடி கூறினான். அவள் அவனது முதுகை வருடினாள். அவளது கைவிரல்கள் உயர்ந்து தலைமுடியே அலைந்தன. சரவணனின் கண்ணிமைகள் கனமடைந்தன. படிப்படியாக அவன் தூக்கத்துக்குள் அமிழ்ந்தான். அந்த உறக்கம் அவனை இன்பமயமான ஒரு கனவு உலகத்துக்கு அழைத்து சென்றது. அத்தியாயம் 26. விடியற் காலையில் சரவணன் எழுந்தான். இரவில் சரியாக உறங்காவிட்டாலும் அவனிடம் சோர்வு எதுவும் தென்படவில்லை. வசந்தியின் நெருக்கம் அவனை எப்பொழுதும் உற்சாகமாக வைத்திருந்தது. அவளுடன் அவன் செலவழித்த ஒவ்வொரு நாளும் அவனை ஒரு புது மனிதனாக மாற்றிக்கொண்டிருந்தது. வீட்டின் தென்புறம் உள்ள குளத்தில் போய் குளித்துவிட்டு வந்தவுடனேயே அவன் அம்மன் கோவிலை நோக்கி கிளம்பினான். காலை சிற்றுண்டி எதுவும் அவன் சாப்பிட்டிருக்கவில்லை. சாப்பிட சொல்லி வசந்தி அவனை வற்புறுத்தவும் இல்லை. கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்த பிறகு நேராக மோகினி கோவிலை நோக்கி நடந்தான் அவன். அந்த இடம் அமைதியாக இருந்தது. வழிப்போக்கர்கள் கூட எவரும் தென்படவில்லை. சற்று நேரம் அங்கு அமர்ந்தவன் அங்கிருந்தவாறே தன் வீடு இருந்த பகுதியை பார்த்தான். முந்தைய இரவில் நீலாம்பரி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவனது மனதில் தெளிவடைந்து வந்தது. அப்படி பார்த்து கொண்டிருந்த பொழுது இடிந்து சிதிலமான அந்த வீட்டின் ஒரு பகுதியில் சற்று உட்புறமாக விலகி ஒரே ஒரு துளசி செடி மட்டும் மற்ற செடிகளிலிருந்து மாறுபட்டு விலகி தலை உயர்த்தி நின்று கொண்டிருந்தது. அவனது பார்வையில் அது பட்டது. சரவணன் ஏதோ ஒரு விதமான ஆவலுடன் அந்த பக்கமாக பார்த்தான். குறிப்பிட்ட அந்த துளசி செடி தலையை ஆட்டி அவனை அருகே வருமாறு அழைப்பது போல் தோன்றியது. உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்தவன்
ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அந்த பகுதியை நோக்கி நடக்கத் தொடங்கினான். சரவணன் நெருங்கியதும் குறிப்பிட்ட அந்த செடி தன் தலையாற்றலை நிறுத்தி கொண்டது. அப்பொழுது ஏதோ ஒன்று வளர்ந்திருப்பது தெரிந்தது. அருகில் இருந்த குச்சி ஒன்றை எடுத்து அதன் மேல் படிந்திருந்த மண்ணை கிளறி அப்புறப்படுத்தினான். அப்பொழுது அது பளபளத்தது. ஊன்றி பார்த்தபொழுது கைப்பிடி போன்ற ஒரு கொக்கி அது என்று புரிந்தது. அதே சமயம் அதன் சுற்றிலும் இருந்த புற்களில் சில அசைந்தன. சரவணன் வழிமாறி ஒதுங்கி நின்றான். அந்த அசைவு நெருங்கி வந்தது. அந்த கொக்கியின் அருகே வந்தபொழுது அதன் படம் தெரிந்தது. அது தங்க நிறத்திலுள்ள ஒரு பாம்பு. சரவணன் ஒரு கணம் பயந்தான். அந்த நாகம் ஒரு தடவை தலையை உயர்த்தி ஆடியது. பயப்பட வேண்டாம் என்ற தோணியிலுள்ள ஒன்றாக இருந்தது அது. நாகம் அந்த கொக்கிக்கு மேல் தலையை வைத்து படுத்தது. பின்னர் அது அந்த கொக்கியின் வளைவுக்குள் தலையை நுழைத்தி உயர்த்தியது. சரவணனுக்கு விஷயம் புரிந்தது. லட்சிய இடம் அதுதான் என்பதை அது சூசகமாக உணர்த்துகிறது. மேற்கொண்டு சந்தேகத்துக்கு இடமில்லை என்று நினைத்தவன் அருகில் இருந்த மண்டபத்தை அடைந்தான். அப்பொழுது ஒருவர் தென்புறத்திலிருந்து வந்தார். அவர் முன்பின் அறிமுகமில்லாதவர் என்பது புரிந்தது. சரவணனை ஒரு தடவை ஊன்றி பார்த்த அவர் வடக்கு திசையில் நடந்தார். சற்று தொலைவு நடந்தவர் திரும்பி நின்றார். யாரது? தெரியவில்லையே, சரவணன் கேட்டான். நான் இந்த இடத்துக்கு புதியவன். ஒருவரை தேடி வந்தேன். வந்தவர் சொன்னார். யார் அவர்? ஜோசியர் நீலகண்டனை. பார்த்து விட்டீர்களா? பார்த்து விட்டேன். எங்கு பார்த்தீர்கள்? ராமசாமியின் வீட்டில். ஓஹோ, அங்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏதோ ஒரு பிரச்சனம் தொடர்பாக அங்கு தங்கியிருக்கிறாராம். உங்களிடம் என்ன சொன்னார்? உடனே சந்தித்து பேச முடியாதாம். அப்படியா? நெற்றியை சுரித்தபடி சரவணன் கேட்டான். சரி, நான் கிளம்பட்டுமா? தாமதமானால் வண்டி கிடைக்காது என்று சொல்லிவிட்டு அவர் விரைவாக நடக்கத் தொடங்கினார். அதன் மூலம் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. ராமசாமியும் அவரது கூட்டாளிகளும் இப்பொழுதும் தங்கள் முயற்சியில் தீவிரமாக இருக்கிறார்கள். ஜோசியர் அங்கே இருக்கிறார் என்றால் நிச்சயமாக மந்திரவாதியும் இருப்பார் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அவர்கள் வசந்தியை அழிக்கும் விஷயத்துக்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் திட்டப்படி நடந்து வசந்திக்கு ஏதாவது நிகழ்ந்துவிட்டால் தான் பழைய நிலையை அடைய வேண்டியதுதான். எனவே இந்த தகவல்களை எப்படியாவது வசந்தியிடம் தெரிவிக்க வேண்டும். நீலாம்பரி சொன்னபடி சோதித்து பார்த்ததில் இல்லத்தின் நிலவரையும் கண்டுபிடித்தாகிவிட்டது. அதன் பிறகு சரவணன் அங்கு தாமதிக்கவில்லை. விரைவாக நடக்கத் தொடங்கினான். வீட்டுக்கு வந்தபொழுது வசந்தி சிற்றுண்டி தயாராக்கி இருந்தாள். வெண்மையான மென்மையான இட்லி சாம்பார் சட்னி. அந்த மனமே அவனை கிறக்கியது. சமையலிலும் அவள் கெட்டிக்காரிதான். சாப்பிடும்பொழுது சரவணன் எதுவும் பேசவில்லை. காரணம், சரஸ்வதி பாட்டி அருகிலேயே உட்கார்ந்து வெற்றிலை பாக்கை இரும்பு உரலில் போட்டு இடித்து கொண்டிருந்தார். சிற்றுண்டிக்கு பிறகு இருவரும் படுக்கை அறைக்கு வந்தனர். காலையில் நீங்கள் எதற்காக அவ்வளோ அவசரமாக புறப்பட்டு போனீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? வசந்தி கேட்டாள். சொல்வதற்காகத்தான் சீக்கிரமாக திரும்பி வந்தேன் என்று தொடங்கிய சரவணன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் ஜோசியர் நீலகண்டனது விஷயத்தையும் அவளிடம் சொல்லி முடித்தான். எனக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த இல்லத்தின் விஷயம் மட்டும் தெரியாது. நீலாம்பரி உங்களிடம் என்ன சொல்லியிருந்தாலும் அது 100க்கு 100 சரியாக இருக்கும். அதற்கு காரணம் அதெல்லாம் அவளது சக்திக்கும் எல்லைக்கும் உட்பட்ட காரியங்கள் தான், வசந்தி சொன்னாள். வசந்தி, உனக்கு அந்த மாந்திரிகரான நம்பூதிரியை பற்றி ஏதாவது தெரியுமா? சரவணன் கேட்டான். தெரியாது. அப்படிப்பட்ட ஒருவர் இதுவரை அம்மன் கோவிலுக்கு வந்ததில்லை. வேற எங்கேயாவது கூடவா பார்த்ததில்ல? அதற்கு வழியே இல்லை. உங்களை காப்பாற்றிய பிறகு தானே நான் அந்த பகுதியை விட்டு வெளியே வர ஆரம்பித்தேன். பிறகு தேவியுடன் பௌர்ணமி சமயங்களில் குளத்துக்கு போவேன், அவ்வளவுதான், வசந்தி கூறினாள். பிரகம்பனையும் அவரது கூட்டாளிகளையும் எதிர்த்து சமாளிக்க வேண்டுமானால் மந்திரம் கற்க வேண்டும் என்று நீலாம்பரி சொன்னாள். ஆமாம், அது உண்மைதான். அப்படியானால் இன்று நள்ளிரவில் அந்த நிலவரியை திறக்க வேண்டும். கவனமாக இருங்கள். இப்பொழுதைய சூழ்நிலையில் என்னால் உங்களுடன் வர முடியாது. அப்படியானால் நான் தனியாக போக வேண்டும் என்றா சொல்கிறாய்? சரவணன் கேட்டான். ஆமாம், நான் இந்த நிலையில் வந்தால் அது சரியாகாது. காரணம், மோகினி கோவிலின் எல்லைக்குள் தான் அந்த இல்லம் இருக்கிறது. நீலாம்பரி எனக்கு உதவுவார்கள் இல்லையா? ஒருவேளை உதவ முடியலாம். ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். என்ன? இல்லத்தின் தெற்கு புறத்திலுள்ள எட்டி மரத்தில் எக்கச்சக்கமான காட்டேரிகளை அந்த மாந்திரிகர் அறைந்திருக்கிறார். அவையெல்லாம் கண் சிமிட்டுவதை நேற்றுதான் கவனித்தேன். இன்றைக்கு பௌர்ணமி ஆயிற்றே, பரவாயில்லை. அமாவாசை நாட்களில் மட்டும்தான் அவற்றுக்கு பயப்பட வேண்டும். இந்த வார்த்தைகள் சரவணனுக்கு ஆறுதல் அளித்தன. கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருங்கள். சமையல் முடிந்ததும் நான் உங்களை அழைக்கிறேன். வசந்தி கட்டிலில் இருந்து எழுந்தாள். அந்த அறையிலிருந்து வெளியேறி வராந்தாவை அடையும் பொழுது வெளியே யாரோ வந்திருப்பதாக தோன்றியது.
கதவை திறந்து பார்த்தபொழுது வந்திருப்பவர் யார் என்று தெரிந்தது. ஜோசியர் நீலகண்டன். ஒரு கணம் பதறினாள் வசந்தி. எதற்காக வந்திருக்கிறார் இவர்? மனதுக்குள் கேட்டுக்கொண்டாலும் பாருங்கள், நம் ஜோசியர் வந்திருக்கிறார். உட்புறம் திரும்பி குரல் கொடுத்தாள். அந்த குரல் சரவணனை எட்டியது. அவன் தலையணையை தாழ்த்தி அப்பொழுதுதான் தலை சாய்க்க முற்பட்டான். ஜோசியர் அவளை ஆராய்ச்சி செய்வது போல் பார்த்து கொண்டிருந்தார். சாவித்ரி, சௌக்கியம் தானே? ஜோதிடர் கேட்டார். சௌக்கியம்தான். உட்காருங்கள் ஜோசியரே, அவர் வந்து விடுவார். அவள் வீட்டுக்குள் போனாள். சரவணன் வெளியே வந்தான். வணக்கம் ஜோசியரே, உட்காருங்கள். சரவணன் வரவேற்றான். இருவரும் உட்கார்ந்தனர். உங்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. வழிப்போக்கன் சொன்னதை பொருட்படுத்தாதவனாக சரவணன் பேசினான். ஒரு நடை வந்துவிட்டு போக வேண்டும் என்று நானும் கொஞ்ச நாளாக நினைப்பதுண்டு. வேலை அதிகமானதால் முடியாமல் போய்விட்டது என்றவாறே அவர் மடியிலிருந்து வெற்றிலை பாக்கு பொட்டலத்தை வெளியே எடுத்தார். பொறுங்கள், தாகத்துக்கு ஏதாவது குடித்துவிட்டு பிறகு வெற்றிலை போடலாமே என்ற சரவணன் உட்புறமாக திரும்பி சாவித்ரி என்று உரத்த குரல் கொடுத்தான். சற்று நேரத்திற்குள் வெண்கல சொம்பில் காஃபியுடன் டம்ளர் ஒன்றையும் எடுத்து வந்தாள் சாவித்ரி. கதவருகில் நின்றபடி அவற்றை சரவணனிடம் நீட்டினாள். அவற்றை வாங்கி கொண்ட சரவணன் ஜோசியருக்கு காப்பியை ஊற்றி கொடுத்தான். இவ்வளவு சுவையான ஒரு காப்பியை அப்பொழுதுதான் முதன்முறையாக குடித்தார் ஜோசியர். அமிர்தம் போன்ற காஃபி. இப்பொழுதும் ஜோசியமெல்லாம் பார்ப்பது உண்டளவா நீங்கள்? சரவணன் கேட்டான். பழையது போல் இல்லை, எல்லாம் குறைந்துவிட்டது. அபூர்வமாக யாராவது வந்தால்தான் உண்டு. உங்களுக்கு ஜோசியம் ஏதாவது பார்க்க வேண்டியிருக்குமா? ஜோசியர் கேட்டார். இங்கேயா? சரவணன் கேட்டான். ஆமாம், எதற்கும் பார்த்து விடலாம். என்னவோ எனக்கு அப்படி தோன்றுகிறது. ஏதோ ஒன்று மனதில் தட்டுப்படுகிறது. ஜோசியர் அர்த்தச்செறிவுடன் பேசினார். அத்தியாயம் 27. அதை கேட்ட சரவணன் மனதுக்குள் சிரித்து கொண்டான். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இங்கு அப்படி ஒரு தேவை இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை, சரவணன் கூறினான். தம்புராட்டியின் சீமந்தம் நெருங்குகிறது இல்லையா? அதற்கான நேர காலத்தை சரியாக கணிக்கவும் செய்யலாம். ஜோசியர் புடகமாக பேசினார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று நடத்துவதாக ஏற்கனவே அதை தீர்மானித்து விட்டார்களே. இருக்கலாம். அன்று எந்த நேரத்தில்? மாலை நேரம் 6 மணிக்கு மேல். பகல் நேரம் கூட. இருந்தாலும் ஜோசியர் தன் தோளில் கிடந்த பையை எடுத்து தரையில் வைத்தார். பார்க்கட்டுமே, ஜோசியரின் ஆசை இல்லையா? அதில் நமக்கென்ன ஆட்சேபனை? அதுவரை கதவின் மறுபுறம் மௌனமாக மறந்து நின்றிருந்த சாவித்ரி பேசினாள். அதை கேட்டதும் ஜோசியர் உற்சாகம் அடைந்தார். மேற்கொண்டு பேச்சு கொடுக்கவோ மறுப்புக்கிடம் தருவோ வழியில்லாமல் பையிலிருந்த ராசி பலகையை வெளியே எடுத்தார். வராந்தாவில் இருந்த தூசியை உள்ளங்கையால் துடைத்துவிட்டு தடுக்கை போன்ற ராசி பலகையை அதில் வைத்தார். பரபரப்பாக செயல்பட்டு சங்கு மற்றும் சோழிகளை எடுத்து குருஸ்நானம் மற்றும் தேவஸ்தானங்களில் வைத்தார். பிறகு பையிலிருந்து சோழிகளை எடுத்து பலகையின் நடுவில் வைத்தார். மனதில் முருகனை தியானித்தபடி கையில் சோழியை வாரி எடுத்தார். இம்முறை முருகன் அவர் மனதில் தெளிவாக தெரிந்தார். இதுதான் வாய்ப்பு என்று கருதியவர் சோழியை பிரித்து கணக்கிட்டார். அவரது நெற்றியில் சுழிவுகள் உயர்ந்தன. தான் மனதில் நினைத்திருக்கும் ஏதோ ஒரு காரியத்திற்கு தடை ஏற்பட்டிருப்பதாக அவருக்கு தோன்றியது. கணக்குகள் எதுவும் இப்பொழுது தவறவில்லை. ஆனால் அவற்றின் விடை என்னவோ அவரது விருப்பத்திற்கு மாறாக இருந்தது. எதிர்பார்த்ததுக்கு மாறாக சோழிகளில் ஒன்று அதிகமாகவும் தென்பட்டது. என்ன, ஜோசியரின் முகம் என்னவோ போல் ஆகியிருக்கிறதே? சரவணன் கேட்டான். இல்லை, ஒன்றுமில்லை. எனக்கு ஒரு சிறிய சந்தேகம், அதுதான். அவர் மறுபடியும் சோழிகளை வாரி ராசி பலகையில் வைத்தார். இம்முறையும் பலன் அவருக்கு எதிராகத்தான் இருந்தது. எல்லாம் சுபம்தான், ஜோசியர் கடைசியில் கூறினார். உடனே சோழிகள் மற்றும் ராசி பலகையை எடுத்து பைக்குள் போட்டுக்கொண்டார். உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க முற்பட்ட ஜோசியரை தடுத்த சரவணன் சொன்னான். உட்காருங்கள் ஜோசியரே, நீங்கள் ஒரு விஷயத்தை தவறு விட்டுதான் ஜோசியத்தை ஆரம்பித்தீர்கள். என்ன சொல்கிறீர்கள்? ஜோசியர் சந்தேகத்துடன் கேட்டார். தட்சிணை வாங்காமல் தொடங்கியதை தான் குறிப்பிடுகிறேன். ஆமாம், உண்மைதான். நான் அந்த விஷயத்தையே மறந்துவிட்டேன். பரவாயில்லை, இந்தாருங்கள் என்ற சரவணன் பின்பக்கமாக திரும்பினான். சாவித்ரி தாம்பாள தட்டு ஒன்றில் வெள்ளி நாணயங்கள் சிலவற்றையும் வெற்றிலை பாக்கு மற்றும் ஒரு சீப்பு பழங்களையும் சுமந்தபடி நின்று கொண்டிருந்தாள். சரவணன் அதை வாங்கி ஜோசியரிடம் கொடுத்தான். அவர் 2 கைகளையும் நீட்டி அதை பெற்றுக்கொண்டார். அவர் தாம்பாள தட்டை திருப்பிக் கொடுக்க முற்பட்ட பொழுது சாவித்ரி தடுத்தாள். அதுவும் ஜோசியருக்கு தான். கொடுத்த தாம்பாள தட்டை திரும்ப வாங்குவதா? வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஜோசியர் இப்படி ஒரு பரிசை அங்கே எதிர்பார்க்கவே இல்லை. மகிழ்ச்சியுடன் எழுந்தார். விடை பெறாமலேயே நடக்க தொடங்கினார்.
நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவரது மனதில் கேள்விகள் உயர்ந்து கொண்டிருந்தன. ராமசாமியும் அவரது கூட்டாளிகளும் அவரை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஜோசியரை பார்த்ததும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இவ்வளவு சீக்கிரமாக அவர் திரும்பி வருவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஜோசியரின் முகத்தோற்றம் மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை. என்ன ஜோசியரே, என்னமோ போல் இருக்கிறீர்கள். இந்த தடவையும் பழையபடியேதானா? ராமசாமி கேட்டார். இல்லை, பிரசனம் பார்த்தேன். ஆனால் எண்ணிக்கையில் ஒரு சோழி அதிகமாக வந்தது. அப்படியென்றால் ஒருவர் அதிகம் என்று அர்த்தம். ஓஹோ, அவ்வளவுதானா? அங்கு சரவணனின் பாட்டி ஒருவர் இருப்பதை மறந்துவிட்டீர்களா? சரஸ்வதி பாட்டியை மனதில் வைத்துக்கொண்டு கேட்டார் ராமசாமி. அவர் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார். பனைமரத்தின் அடியில் உயிர் போயிருக்க வேண்டும், ஆனால் போகவில்லை. அப்படியானால் அதுதான் விஷயமா? ஜோசியர் உண்மையிலேயே ஆறுதல் அடைந்தார். பிரசனத்தில் எண்ணிக்கை ஒன்று அதிகமாக தட்டுப்பட்டதால் சாவித்திரி கர்ப்பிணித்தான் என்று அவர் தீர்மானித்தார். அப்படியானால் இதில் சந்தேகத்துக்கு இடமில்லை தானே? ராமசாமி ஜம்புலிங்கத்தின் முகத்தை பார்த்தார். இல்லை, இந்த சடங்கை நடத்துவது ஊராரை திருப்திப்படுத்துவதற்காகத்தான். குறிப்பாக நம்மை திருப்திப்படுத்த. மோகினி ஒருபொழுதும் கர்ப்பம் தரிக்க முடியாது என்பது நமக்கு தெரியும். ஜோசியரே, மேலும் ஒரு சந்தேகம். ஜம்புலிங்கம் நீலகண்டனின் பக்கமாக திரும்பினார். உங்கள் சந்தேகம் என்ன? அவர் கேட்டார். நீங்கள் அன்றொரு நாள் பிரசனம் பார்த்தபொழுது சாவித்திரியின் 19வது வயது ஆபத்தானது என்றும் அதிலிருந்து அவள் தப்பிக்க முடியாது என்றும் சொன்னதாக ஞாபகம். ஆமாம், அது உண்மைதான். லட்சத்தில் ஒன்று இதுபோல் தவறு நேரவும் வாய்ப்புண்டு. அப்படியானால் அன்று நீங்கள் பார்த்த பிரசனத்தில் தவறு நேர்ந்துவிட்டது என்றா சொல்கிறீர்கள்? ராமசாமி கேட்டார். அப்படித்தான் நினைக்கிறேன். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் நாம் நமது பிரசாரத்தை தொடங்க வேண்டியதுதான். ராக்கம்மாவின் கூட்டத்தாரை விட்டு சாவித்திரி கர்ப்பவதி அல்ல என்றும் அவளது உடம்பில் ஒரு மோகினி குடியேறி இருக்கிறது என்றும் வீடு வீடாக போய் விளக்க வேண்டியதுதான். ஆமா, வேறு வழியில்லை. அப்பொழுது தான் ஊராரின் கவனம் அவர்கள் பக்கமாக திரும்பும். அது மட்டுமின்றி கோவிலுக்கு வந்த சின்ன குழந்தைகளை சாவித்திரி மிரட்டி பயப்படுத்தினாள் என்றும் சொல்ல வைக்க வேண்டும். அவ்வளவுதானே? மிரட்டியதாக என்ன? அவர்கள் ரத்தத்தை கொடுத்ததாகவே சாவித்திரியை பற்றிய கதை கட்டிவிடலாம். நீலகண்டன் யோசனை கூறினார். ஆஹா, இது கூட நல்ல யோசனைதான். ஆட்கள் ஒட்டுமொத்தமாக குழம்ப வேண்டும். அத்துடன் அவர்கள் எல்லோரும் இந்த ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். அது மட்டும் நடந்துவிட்டால் நமது சொத்துக்கள் எல்லாம் பழையபடி நமது கைக்கு வந்துவிடும். ராமசாமி அகமகிழ்ந்தார். அன்று மாலை நேரத்திலும் சரவணன் நார்ச்சந்திக்கு போனான். என்னதான் பணக்காரன் ஆனாலும் அவன் பழைய விஷயங்களையும் பழைய மனிதர்களையும் மறக்கவில்லை என்று ஊரார் திடமாக நம்ப தொடங்கினார்கள். முன்னைவிட அவனது மதிப்பும் அவன் மீதும் அன்பும் ஊரார் மத்தியில் அதிகரித்தது. டீக்கடையிலிருந்து வெளியே வந்த சரவணன் அருகில் இருந்த மாமரம் ஒன்றின் கீழே அமர்ந்தான். அப்பொழுது வயதான நம்பூதிரி ஒருவர் அவன் அருகே வந்தார். சரவணா, என்னை உனக்கு அடையாளம் தெரிகிறதா? வந்தவர் கேட்டார். இல்லையே. சரவணன் அப்பொழுதுதான் அவரை முதல் தடவையாக சந்திக்கிறான். பார்வைக்கு 90 வயதை கடந்துவிட்டவராக தோன்றிய அவரது உடலின் மொத்த ரோமங்களும் வெள்ளியிழைகள் போல் பளபளத்தன. என் பெயர் பிரம்மதத்தன். நான் எத்தனையோ வருடங்களாக கோவில் கோவிலாக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இமயமலை வரை போயிருக்கிறேன். அங்குள்ள புண்ணிய தலங்களை ஒன்றுவிடாமல் தரிசனம் செய்திருக்கிறேன். கடைசியில் என்னுடைய பழைய வேரை தேடி இந்த மண்ணுக்கு திரும்பி வந்திருக்கிறேன். பெரியவர் பேசினார். அப்படியா? இங்கு உங்களது உறவினர்கள் யாராவது இருக்கிறார்களா? உங்கள் வீடு ஏதாவது இங்கே உள்ளதா? சரவணன் கேட்டான். அதைத்தான் நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன். அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். முன்பின் தெரியாதவரும் ஒரு முனிவர் மாதிரி தோற்றமளிப்பவருமான பெரியவரை சந்தேகத்துடன் கவனித்துக்கொண்டே சிலர் அவர்களை கடந்து சென்றனர். மேற்கொண்டு சூசகமாக எதையாவது சொல்ல முடியுமா? அப்படி நினைவில் தட்டுபவர் ஒரே ஒரு நபர்தான். அவர் ஒரு மாந்திரிகன். அவரை முழுக்க நல்ல மனிதர் என்று சொல்லிவிட முடியாது. மாந்திரிகர்கள் கூட 2 வகையானவர்கள் இருக்கிறார்கள். இவர் துர்மந்திரவாதத்தில் ஆர்வமுள்ளவர். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த ஊரில் இருந்தார் என்று நீங்கள் குறிப்பிடுவது சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்ல முடியுமா? ஏறத்தாழ 250 வருடங்களுக்கு முன்னால் என்று சொல்லலாம். சரவணனுக்கு விஷயம் புரிந்தது. தான் அடையாளம் பார்த்து வைத்திருக்கிற இல்லத்தை தேடித்தான் இந்த பெரியவரும் வந்திருக்கிறார். அது மட்டுமன்றி தான் கைப்பற்ற விரும்பும் மந்திர சுவடிகள் தான் இவருடைய குறியாகவும் இருக்க வேண்டும். எனவே இந்த மனிதரிடம் எந்தவிதமான தொடர்பும் வைத்துக் கொள்வது நல்லதல்ல என்று சரவணனின் உள்ளுணர்வு எச்சரித்தது. இன்னொரு கோணத்தில் பார்த்தால் இவருக்கும் மந்திர வித்தைகள் சில தெரிந்திருக்கக்கூடும். எனவே தன்னை பற்றி இந்த மனிதர் எதையாவது தெரிந்து கொண்டால் அதுவே கூட இவருக்கு என் மீது விரோத எண்ணத்தை ஏற்படுத்தலாம்.
ஆமாம் தம்பி, நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள்? பெரியவர் கேட்டார். இதே கிராமத்தில்தான். பேர்? சரவணன். வீட்டின் பெயர்? சரவணன் அதற்கும் பதிலளித்தான். பரவாயில்லை, நான் உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ள முடியும். கொஞ்ச நாட்கள் உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ள நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும். நான் இந்த ஊரில் ஒரு சிலரிடம் விசாரித்து பார்த்தேன். எனக்கேற்ற ஒரு இடம் வேண்டும் எதுவென்று அவர்களில் ஓரிருவர் சூசகமாக உங்கள் வீட்டை குறிப்பிடவும் செய்தனர். பெரியவர் பேசி முடித்தார். சரவணன் தர்ம சங்கடத்தால் நெளிந்தான். அத்தியாயம் 28. முனிவரைப் போல் தோற்றமளிக்கும் அந்த பெரியவரை எப்படி நிராகரிப்பது? இன்னொரு விதத்தில் சொன்னால், இவர் ஒருவரை அல்ல, இவரை போன்ற 90 பேரை கூட பராமரிக்கும் அளவுக்கு வசதி வாய்ப்புகள் எனக்கு உள்ளன. சரவணன் யோசித்தான். இந்த சூழ்நிலையில் ஊருக்கு புதிதாக வந்த ஒருவரை, அதுவும் 90 வயதான ஆதரவற்ற ஒரு முதியவரை புறக்கணித்துவிட்டால் ஊரார் மத்தியில் தன் பெயர் எந்த அளவுக்கு மோசமாக அடிபடும். அப்பொழுது சரவணனது மனதில் மற்றொரு யோசனையும் தோன்றியது. ஒருவேளை தனது எதிராளிகளான ராமசாமியும் அவரது நண்பர்களும் இவருக்கு அடைக்கலம் கொடுத்தால் அதனால் தனது லட்சியங்கள் பாதிப்படையக்கூடும். அதனால் தற்சமயம் அவரை தன் வீட்டிலேயே தங்க வைப்பதுதான் நல்லது என்று தீர்மானித்தான் சரவணன். கூடவே சாவித்திரி இதை எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்ற சந்தேகமும் தோன்றியது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பெரியவர் தனக்கு உதவக்கூடிய ஒருவராக இருந்தால் அந்த வாய்ப்பை ஏன் நழுவ விட வேண்டும்? சரி, கிளம்புங்கள், போகலாம். சரவணன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். அவர்கள் சரவணனின் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினர். அந்த பெரியவருக்கு மிகவும் பழக்கமான ஒரு இடம் போலவே அப்பொழுது நடந்து கொண்டார். ஒவ்வொரு இடத்தையும் கவனமாக பார்த்தார். பார்த்த இடத்தின் பெயரையெல்லாம் சரியாக குறிப்பிட்டார். இந்த இடத்தில் ஒரு அசோக மரம் நின்றிருந்ததுக்கான அடையாளம் தெரிகிறது, பெரியவர் கூறினார். அது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? சரவணன் கேட்டான். அந்த வட்டத்தில் பாருங்கள், வேறு எதுவும் முளைக்கவில்லை. சந்தேகம் இருந்தால் அருகில் போய் பாருங்கள், அதன் அடிக்கட்டை தென்படும். அவர் சொன்னது உண்மைதான். அவர்கள் மறுபடியும் நடக்கத் தொடங்கினர். மோகினி கோவிலில் நெருங்கிய பொழுது பெரியவர் கேட்டார், இது மோகினி கோவில் தானே? ஆமாம், நீலாம்பரி என்பது அவள் பெயர். பெரியவர் மந்திரிப்பது போல் உச்சரித்தார். அவர் மெதுவான குரலில் பேசினாலும் அது சரவணனின் காதிலும் விழவே செய்தது. அவன் அப்படியே திகைப்புடன் நின்று போனான். இந்த மனிதர் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அவன் மனம் கூறியது, நான் இந்த மனிதனை புறக்கணிக்காதது கூட நல்லதற்கு தான். நாம கொஞ்ச நேரம் இங்கு உட்காரலாமே? அவர் சரவணனிடம் சொல்லிவிட்டு அருகில் இருந்த மண்டபத்தில் அமர்ந்தார். இந்த இடம் மிகவும் பழக்கமான ஒன்றாக தெரிகிறது. பிரம்மதத்தன் என்ற பெரியவர் சுற்றுமுற்றும் பார்த்தபடி பேசினார். இதற்கு முன்பு இங்கு வந்திருப்பதாக இப்பொழுதாவது உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? சரவணன் கேட்டான். மற்றவர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுதான். குறிப்பாக யார் என்று? அதை குறிப்பாக சொல்ல முடியாது. எப்பொழுதோ ஒரு தடவை ஏதோ ஓரிடத்தில் என் நாடோடி வாழ்க்கையின் பொழுது அவரை சந்தித்தேன். அவர்தான் இந்த இடத்தின் தகவல்களை சொன்னவர். பெரியவரின் கண்கள் ஓயாமல் சுற்றுமுற்றும் சுரண்டு கொண்டிருந்தன. அவரது பார்வை திடுமென்று அருகில் தென்பட்ட எட்டி மரத்தின் மீது பதிந்தது. அவர் எல்லாவற்றையும் மறந்து அந்த ஒன்றை மட்டுமே ஊன்றி பார்த்து கொண்டிருந்தார். அவ்வப்பொழுது அவரது உதடுகள் எதையோ உச்சரிக்கவும் தவறவில்லை. சரவணனுக்கு எதுவுமே புரியவில்லை. எண்ணிக்கையில் 27 உள்ளன. அதில் 3 மிகவும் மோசமான ஜாதி. இரவு நேரத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பார்வையை அங்கிருந்து அகற்றாமல் அவர் பாட்டுக்கு பேசிக் கொண்டிருந்தார். பெரியவர் சொன்னதன் பொருள் உண்மையில் சரவணனுக்கு விளங்கவில்லை. நீங்கள் சொன்னது எனக்கு விளங்கவில்லை, சரவணன் மெதுவான குரலில் கூறினான். அப்படியா? அதோ தெரிகிற அந்த எட்டி மரத்தில் 27 மோகினிகளை ஆணி அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதில் 3 ருத்ர சக்தி கொண்டவை, அதாவது ராத்திரி நேரத்தில் ரத்தம் குடிப்பவை. என்னென்னவோ வேஷங்களில் உலாவும் அழகியாக வரும், வவ்வாலாகவும் தெரியும். நிஜமாகவா? சரவணன் பயந்து போனவனாக கேட்டான். நான் சொன்னது எல்லாமே 100க்கு 100 சரியான தகவல்கள் தான். பௌர்ணமி இரவுகளிலும் அவை அப்படியே நடந்து கொள்ளுமா? அதுவரை சிந்தனை வாய்ப்பட்டிருந்த பெரியவரின் முகபாவம் சட்டென்று மாறியது. சந்தேகத்துடன் அவர் சரவணனை பார்த்தார். அவனுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்கின்றன. அவரது கண்களின் ஓரங்கள் சுருங்க தொடங்கின. அப்படியானால் உங்களுக்கும் ஏதோ கொஞ்சமெல்லாம் விஷயம் தெரியும் என்பது புரிகிறது. இதெல்லாம் மற்றவர்கள் சொன்னதை கேட்டும் வாசித்து தெரிந்து கொண்டவையும் தான். சரவணன் பதிலளித்தான். மாந்திரிகம் என்று தனியாக எதையும் கற்றுக்கொள்ளவில்லையா? இல்லை. கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? சரவணன் சற்றும் எதிர்பாராத ஒரு விஷயம் அது. இப்படிப்பட்ட ஒருவரை தவறாக புரிந்து கொண்டதற்காக மனதுக்குள் வருந்தினான். ஆசை இருக்கிறது, ஆனால் இதற்கு யார் எனக்கு உதவுவார்கள்? ஏன், நான் உதவுகிறேன். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு தனி மனிதன்.
சொந்தமென்று சொல்லிக்கொள்ளக்கூட எவரும் இல்லாதவன். தன்னுடைய நோக்கத்தை இவரிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று சரவணன் ஒரு வினாடி யோசித்தான். உடனேயே சொல்ல வேண்டாம் என்ற தீர்மானத்துக்கு வந்தான். வாழ்க்கையில் முதல் தடவையாக சந்திக்கும் ஒரு மனிதரிடம் எதற்காக தன்னுடைய லட்சியத்தை வெளிப்படுத்த வேண்டும்? சொன்னால் அவருடைய பதில் நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குமோ? எதற்கு வம்பு? வேண்டவே வேண்டாம். எனவே அன்று இரவு பழைய இல்லத்தின் நிலவரைக்கு தான் செல்லப்போவதையும் அங்கு தான் கண்டுபிடித்த ரகசியத்தையும் அவரிடம் தெரிவிக்க வேண்டியதில்லை என்று முடிவு செய்தான். சரி, நாம் கிளம்பலாம். நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தால் நல்லது, பிரம்மதத்தன் கூறினார். அதையே நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். சரவணன் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்தான். இருவரும் நடக்க தொடங்கினர். அந்த பகுதி நன்கு பழக்கமானது போல் பெரியவர் முன்னால் நடந்து கொண்டிருந்தார். பாதையின் இருபுறத்தையும் அவர் கவனித்ததாகவே தெரியவில்லை. சரவணனின் வீட்டின் தெருவாசற்படிக்கு முன்னால் வந்தவர் நின்றார். புதிதாக பொருத்தப்பட்டிருந்த தெருவாசற் கதவை சரவணன் தள்ளி திறந்தான். வாருங்கள், சரவணன் அழைத்தான். அவர் உட்புறம் காலெடுத்து வைத்தார். சரவணன் அவரை பின்தொடர்ந்தான். வராந்தாவில் யாருமே தென்படவில்லை. சாவித்ரி, சரவணன் குரல் கொடுத்தான். முன்பின் தெரியாதவர்களுக்கு முன்னால் அவளை வசந்தி என்று அழைப்பதை தவிர்ப்பது அவனது வழக்கம். வசந்தி வெளியே வந்தாள். வந்தவள் வராந்தாவை ஒட்டி நின்று கொண்டிருக்கும் பெரியவரை ஊன்றி பார்த்தாள். அவரும் அவளை ஊன்றி கவனித்தார். சாவித்ரி என்பதுதான் பெயர் இல்லையா? பெரியவர் கேட்டார். ஆம் என்றோ இல்லை என்றோ சொல்ல அவள் தயங்கினாள். காரணம், அவர் கேள்வி கேட்ட தோரணை அப்படிப்பட்டதாக இருந்தது. மரச்சுவரில் சாய்த்து வைத்திருந்த பாயை எடுத்து வராந்தாவில் விரித்து போட்டாள். பிரம்மதத்தன் அதில் அமர்ந்தார். அப்பொழுது கூட அவரது பார்வை அவள் மீதே பதிந்திருந்தது. வந்திருக்கிற விருந்தாளி சாமானியமானவர் அல்ல என்பது அவளுக்கு ஆரம்பத்திலேயே விளங்கிவிட்டது. தன்னை அவர் அடையாளம் கண்டு கொண்டதாகவும் அவளுக்கு தோன்றியது. சாப்பாடு பரிமாறலாமா? அவள் கேட்டாள். கொஞ்சம் பொறுங்கள், அதற்கு முன்னால் நான் போய் குளித்துவிட்டு வருகிறேன் என்ற பெரியவர் நெடுநாள் பழகியவரை போல் அந்த வீட்டின் குளத்தை நோக்கி நடக்க தொடங்கினார். இவர் எப்படி உங்களுக்கு அறிமுகமானார்? வசந்தி கேட்டாள். நடந்ததை சரவணன் விவரித்தான். அப்படி என்றால் மற்றொரு உரிமையாளரும் வந்திருக்கிறார் இல்லையா? அவள் கேட்டாள். என் அறிவு கெட்டிய வரையில் அவர் நமக்கு உதவக்கூடியவர் என்று தான் தோன்றுகிறது. அப்படியா சொல்கிறீர்கள்? நம்மை பொறுத்தவரை முதலில் நாம் நமது சிக்கலில் இருந்து விடுபட வேண்டும். அதன் பிறகு இந்த மாந்திரிகம் எல்லாம் நமக்கு எதற்கு? நீங்கள் சொல்வதும் சரிதான். ஆனால் அவர் சாதாரணமானவராக தெரியவில்லை, வசந்தி எச்சரித்தாள். அவரை எப்படியாவது நம் பக்கம் இழுத்துக்கொண்டால் பிரகம்பனையும் ஜம்புலிங்கத்தையும் சுலபமாக சமாளித்து விடலாம் என்று தோன்றுகிறது. எதற்கும் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் இன்றிரவு இல்லத்துக்கு போவது அவருக்கு தெரியாமல் இருப்பது நல்லது. அதை நான் இதுவரை அவரிடம் சொல்லவில்லை. இருந்தாலும் அதை பற்றி அவருக்கும் தெளிவாக தெரியும் என்று தான் நினைக்கிறேன். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. நாம் நம் வழிப்படி செல்வோம். பிரம்மதத்தன் குளியலை முடித்துக்கொண்டு திரும்பி வந்தார். இப்பொழுது குளத்தில் தாமரை பூக்கள் மலர்வது இல்லையா? பெரியவர் கேட்டார். இல்லை, எங்கள் பாட்டி குழந்தையாக இருந்தபொழுது பூக்கள் ஏராளமாக இருந்ததாம். இப்பொழுது அதற்கான அடையாளம் கூட இல்லை. அது உனக்கு எப்படி தெரியும் சாவித்ரி? சரவணன் கேட்டான். குளத்தின் சூழ்நிலையை கவனித்தால் விரைவிலேயே தாமரை பூக்கள் நிறைய மலரும் என்று தோன்றுகிறது. அதற்கான வாய்ப்பு தட்டுப்படுகிறது, பெரியவர் கூறினார். இதை கேட்ட சரவணனுக்கு அவர் மீது மதிப்பு அதிகரித்தது. இருவரும் சாப்பிட உட்கார்ந்தனர். இவர்தான் என் பாட்டி. சரவணன் பாட்டியை பெரியவருக்கு அறிமுகப்படுத்தினான். பிரம்மதத்தனின் தாடியும் மீசையும் பாட்டிக்கு அவர் மீது தனி மரியாதையை ஏற்படுத்தியது. பாட்டியை ஒரு தடவை ஊன்றி பார்த்த பெரியவர் சாப்பாட்டில் கை வைத்தார். ஒவ்வொரு பதார்த்தத்தையும் அவர் சுவைத்து சாப்பிடுவதை வசந்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். சமையல் எல்லாம் சாவித்திரியினுடையது தான் இல்லையா? பிரம்மதத்தன் கேட்டார். ஆமாம், அவன் பணிவுடன் பதிலளித்தான். அருமையான சமையல். சரவணன் கொடுத்து வைத்தவர்தான். துறவி புன்னகைத்தார். சாப்பாட்டுக்கு பிறகு அவர்கள் வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்ந்தனர். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் சில நாட்கள் இங்கு தங்கலாம், பெரியவர் பேசத் தொடங்கினார். எனக்கு அதில் எந்தவிதமான ஆட்சேபனையும் கிடையாது. மாறாக மிக்க மகிழ்ச்சி. கடவுள் புண்ணியத்தால் இப்பொழுது எனக்கு எந்தவிதமான குறையும் கிடையாது, சரவணன் கூறினான். நான் எங்கே ஓய்வெடுக்கலாம்? பெரியவர் கேட்டார். அதோ அந்த சவுக்கையில் உங்களுக்கு தேவையான எல்லாம் தயாராக உள்ளது, சரவணன் கூறினான். அத்தியாயம் 29. சரவணனும் அவருடன் சவுக்கியை நோக்கி நடந்தான். பெரியவருக்கான படுக்கை விரிக்கப்பட்டிருந்தது. சரவணன், நீங்களும் போய் ஓய்வெடுங்கள், நான் தூங்க வேண்டும்.
இடைவிடாமல் பயணம் செய்த அலுப்பு ஒட்டுமொத்தமாக என்னை அசதியில் தள்ளியிருக்கிறது. பிரம்மதத்தன் தலையணையில் தலை சாய்த்தார். சரவணன் தனது படுக்கை அறைக்கு திரும்பி வந்தான். சற்று நேரத்துக்கு பிறகு வசந்தியும் வந்து சேர்ந்தாள். அந்த பெரியவர் சாமானியமானவர் அல்ல. ஒவ்வொரு தடவையும் அவர் என்னை ஊன்றி பார்த்தார். சமையலை பற்றி அவர் சிலாகித்ததும் வெறும் புகழ்ச்சி அல்ல, அது உட்பொருள் கொண்டது. அவள் சொன்னாள், அது மட்டுமா, குளத்தில் தாமரை பூக்கப் போவதையும் குறிப்பிட்டாரே, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மாலை நேரத்தில் காப்பி சாப்பிடக்கூட பிரம்மதத்தன் எழுந்திருக்கவில்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் அமிழ்ந்திருந்தார். அவரை எழுப்பாதீர்கள், வசந்தி கூறினாள். இரவு சாப்பாட்டு நேரம் அறையில் அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். எழுந்தவுடன் குளிப்பதற்காக மீண்டும் குளத்துக்கு சென்றார். இரவு சாப்பாடு முடிந்தது. இன்றைக்கு பௌர்ணமி. கையை கழுவிவிட்டு நிமிர்ந்த பொழுது பிரம்மதத்தன் கூறினார். சரவணன் அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. கிழக்குப்புற குன்றின் உச்சியில் முழுமையான சந்திரன் உதித்து உயர்ந்தது. நள்ளிரவு. இரவு பறவைகள் குரல் கொடுத்தன. வசந்தியும் சரவணனும் உறங்காமல் விழித்திருந்தனர். போய் அந்த சுவடிகளை எடுத்து வாருங்கள். வசந்தி சரவணனின் நெற்றியில் குங்குமம் வைத்து வழி அனுப்பினாள். சரவணன் மோகினி கோவிலை நெருங்கினான். நீலாம்பரி அவரை எதிர்பார்த்து அங்கு காத்திருந்தாள். அந்த திருமேனி வந்திருக்கிறார், அவள் அவனிடம் சொன்னாள். யார்? பிரம்மதத்தனா? உனக்கு அவரை தெரியுமா? சரவணன் வியப்புடன் கேட்டான். அவர் முந்தைய ஜென்மத்திலும் இங்கு வந்திருந்தார். அவர் அந்த இல்லத்தை சேர்ந்த நம்பூதிரியின் தூரத்து உறவினரும் கூட. இது அவருடைய 3வது ஜென்மம். மேற்கொண்டும் அவருக்கு ஜென்மம் இருக்குமா என்ன? வாய்ப்பு உள்ளது. அவர் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் லட்சிய சித்தி அடைவது வரையில் மறுபடி பிறப்பெடுப்பார்கள், நீலாம்பரி கூறினாள். அப்படிப்பட்ட லட்சியம் எதுவாக இருக்கும்? அதை நான் எப்படி சொல்ல முடியும்? சரி, நான் நிலவரை பக்கம் செல்லட்டுமா? சரவணன் அந்த பகுதியை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அதற்குள் பௌர்ணமி சந்திரன் உச்சி வானத்தை அடைந்துவிட்டிருந்தான். நிழலும் நிலவொளியும் மாறி மாறி தென்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்தது அது. கருப்பும் வெளுப்பும் கலந்த ஒரு ஓவியம் போல இருந்தது சூழ்நிலை. சரவணன் நிலவரையின் மேற்புறத்தை அடைந்தான். பித்தளை வளையம் பளபளத்தது. அதை பிடித்து உயர்த்த முற்பட்ட பொழுது ஏதோ ஒரு காலடி சத்தம் கேட்டது. சரவணன் தலையை உயர்த்தி பார்த்தபொழுது அருகில் பிரம்மதத்த நம்பூதிரி நின்று கொண்டிருந்தார். என்ன, தனியாக கிளம்பி வந்து விட்டீர்கள்? அவர் கேட்டார். நீங்கள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லையே, சரவணன் பதிலளித்தான். நாம் இருவரது லட்சியமும் ஒன்றுதான். இந்த விஷயத்தில் உங்களது நட்பு எனக்கு கிடைத்தது கூட நல்லதுக்குத்தான். சரி, கைப்பிடியை பிடித்து மேற்புறமாக உயர்த்துங்கள், பிரம்மதத்தன் கூறினார். சரவணன் குனிந்து வளையத்தை கையால் பிடித்தான். முழு பலத்தையும் பிரயோகித்து அதை மேற்புறமாக உயர்த்த முயற்சி செய்தான். அவனுக்கு பின்னால் என்னவெல்லாமோ இடிந்து சிதையும் சத்தம் கேட்டது. கடைசியில் 4 அடி சதுரமான தரைப்பகுதியொன்று மேல் எழும்பியது. அப்பொழுது வலுவான காற்று வீசியது. வினாடிக்கு வினாடி காற்றின் வலு அதிகரித்து கொண்டிருந்தது. எட்டி மரம் வேருடன் பெயர்ந்து விழுவது போல் இருபுறமும் தள்ளாடியது. அதன் மீது மின்மினி பூச்சிகளைப் போல் தென்பட்டவை ஒவ்வொன்றாக பெயர்ந்து தரையில் விழுவது போல் தோன்றியது. அதோ அந்த காட்டேரிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தரையில் விழுகின்றன. இருப்பினும் அவையெல்லாம் இன்னும் பந்தனத்திலிருந்து விடுபடவில்லை. அவைதான் கீழே விழுந்து விட்டனவே. அவை விழவில்லை, அவற்றின் கண்கள் மட்டும் தான் விழுந்திருக்கின்றன. இப்பொழுது அவற்றுக்கு பார்வை சக்தி கிடையாது. அது சாத்தியமா என்ன? சரவணன், நீங்கள் வருவதற்கு முன்பே நான் இங்கு வந்துவிட்டேன். வந்தவுடன் நான் செய்த முதல் வேலை அவற்றை அழித்ததுதான். அந்த காட்டேரிகள் அங்கேயே இருந்தால் எப்பொழுதாவது விடுதலை அடையலாம். அது நமக்கு ஆபத்து. அதற்குள் நிலவரியின் மேற்பலகை முற்றிலுமாக உயர்ந்துவிட்டது. இனி அந்த கோல் விளக்கை ஏற்றுங்கள், பிரம்மதத்தன் கூறினார். சரவணன் விளக்கேற்றினான். நிலவரையில் ஒளி படர்ந்தது. கீழ்ப்புறமாக மரத்தாலான படிக்கட்டு ஒன்று தென்பட்டது. தேக்கு மரத்தால் வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த படிகள் பெரும்பாலும் சேதாரம் அடையாமலே இருந்தன. இறங்குங்கள், பிரம்மதத்தன் கூறினார். வலது கையில் கோல் விளக்கை பிடித்திருந்த சரவணன் இடது கையால் படியின் மேற்புற கட்டைகளை பிடித்தபடி இறங்கினான். ஏராளமான செப்பு பாத்திரங்கள் அங்கு கிடந்தன. ஒரு பெரிய உருளி, அதாவது வானல் மாதிரி மீது மற்றொரு உருளி கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. அதற்குள் தான் ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன, மாந்திரிகர் சொன்னார். மிகுந்த சிரமப்பட்டுதான் சரவணன் மேற்புறம் இருந்த உருளியை அகற்றினான். அவனது கண்ணிமைகள் சட்டென்று வியப்பில் விரிவடைந்தன. அங்கு நிறைய செப்பு தகடுகளால் ஆன சுவடிகள் ஏராளமாக இருந்தன. தோளில் கிடந்த துண்டை எடுத்து தரையில் விரித்த சரவணன் ஒவ்வொரு செப்பு தகடு கிரந்தத்தையும் எடுத்து துண்டில் போட்டான். மொத்தம் 9 கிரந்தங்கள். எல்லாவற்றையும் ஒழுங்குமுறையாக அடுக்கி வைத்த பிறகு
துண்டை முடிந்து கையில் தூக்கி கொண்டான். மிகவும் சிரமப்பட்டு சரவணன் மேலேறி வந்தான். மேற்புறம் வந்தவுடன் சரவணன் அதை பெரியவரிடம் நீட்டினான். வேண்டாம், அது நீயே வைத்திரு. வீட்டை அடைந்த பிறகு அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம், அதுதான் முறை, பிரம்மதத்தன் கூறினார். சரவணனுக்கு பிரம்மதத்தன் மீது முன்னே காட்டிலும் மதிப்பு அதிகரித்தது. அவர்கள் மோகினி கோவிலின் முன்புறத்துக்கு வந்தபொழுது பிரம்மதத்தன் நின்றார். நீலாம்பரி, அவர் அழைத்தார். என்னங்க திருமேனி? அவள் அவர்களை நெருங்கி வந்தாள். கிடைத்துவிட்டது, இனி நாம் வெற்றியடைந்தது மாதிரிதான். மற்றொரு விஷயம், அந்த காட்டேரிகள் மொத்தமும் கண் பார்வையை இழந்திருக்கின்றன. அவற்றுக்கு மறுபடி பார்வையை கொடுத்து விடுதலை செய்து விடலாமா வேண்டாமா? உன் விருப்பம் என்னவோ அதன்படி செய்யலாம், பிரம்மதத்தன் கூறினார். அப்படியே செய்யுங்கள், அதுதான் நல்லது. பாவம், அவையெல்லாம் அப்பாவிகள், நீலாம்பரி பதிலளித்தாள். பிரம்மதத்தன் அந்த எட்டி மரத்தின் அடிப்பகுதியை அடைந்தார். சற்று நேரத்திற்கு பிறகு கீழே விழுந்து கிடந்த ஒளித்துண்டுகள் மேற்புறமாக உயரத் தொடங்கின. ஒரு சில நிமிடங்களுக்குள் அவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மரத்திலிருந்து விடுபட்டு மேற்புறமாக உயர்ந்து பல திசைகளிலுமாக பிரிந்தன. நாங்கள் கிளம்பட்டுமா? அவர் நீலாம்பரியிடம் விடை பெற்றார். இருவரும் வீட்டை அடைந்தனர். இந்த கிரந்தங்களை எங்கேயாவது ஓரிடத்தில் மிகவும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும், பிரம்மதத்தன் கூறினார். தற்சமயம் இவற்றை இந்த வீட்டின் நிலவறைக்குள் வைக்கலாமே, என்ன சொல்கிறீர்கள்? சரவணன் கேட்டான். அதுவும் நல்ல யோசனைதான். மறுநாள் அந்த கிரந்தங்களை சவுக்குக்கு எடுத்து சென்றனர். இருவரும் அருகருகே அமர்ந்து ஒவ்வொரு கிரந்தமாக எடுத்து பரிசோதித்தனர். கூடு விட்டு கூடு பாயும் மந்திரம், ஸ்தம்பன மந்திரம், சத்ரு சம்ஹார ஹோமம் போன்றவை செய்வதற்கான விதிகள் உட்பட முக்கியமான மந்திரங்கள் அவற்றில் அடங்கியிருந்தன. கடைசியில் முக்கியமான ஒரு கிரந்தம் அவர்களது பார்வையில் பட்டது. அதில் அந்த ஊர் அம்மன் கோவிலை பற்றிய தகவல்கள் அடங்கியிருந்தன. அது மட்டுமன்றி அம்மன் கோவிலில் ஸ்தானம், அங்குள்ள மோகினி மண்டபம், குருஸ்தானம், கந்தர்வன் கோவில் போன்றவற்றின் மாதிரி படங்களும் அதில் குறிக்கப்பட்டிருந்தன. சரவணா, இந்த கிரந்தங்கள் உனக்கு பயன்படும், வேற எதுவும் உனக்கு உதவாது. நான் மற்றவற்றை புரட்டி பார்க்கிறேன், அதுவரை நீ இதை வாசித்துக் கொண்டிரு, பிரம்மதத்தன் கூறினார். சரவணன் விளக்கின் முன்பாக அமர்ந்து அதை வாசிக்க தொடங்கினான். முழுவதுமாக வாசித்து முடித்த பிறகு அவன் வசந்தியை அழைத்தான். அவள் அவனிடம் வந்தாள். மேற்கொண்டு செய்ய வேண்டியது எல்லாம் வசந்தியின் பொறுப்பு, சரவணன் கூறினான். நான் செய்ய வேண்டியதா? வசந்தி திருப்பி கேட்டாள். ஆமாம் வசந்தி, நீ அம்மன் கோவிலுக்கு போக வேண்டும். இதில் உள்ளபடி களம் மறைந்து மந்திரிக்கப்பட்ட தகுடு வைத்த தாயத்தை நீ இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும். மற்றவை எல்லாம் கோவிலில் செய்ய வேண்டிய விஷயங்கள், சரவணன் கூறினான். திட்டமிட்டபடி அன்று மாலை நேரத்தில் அவள் அம்மன் கோவிலுக்கு போனாள். அவளது கையில் பூக்கூடை ஒன்று இருந்தது. அன்றொரு நாள் நடந்தது போலவே கூடைக்குள் இருந்த நாகத்தையும் பார்த்தாள். அது தானாக கூடையிலிருந்து கீழிறங்கியது. ஆனால் அன்று நடந்தது போல் விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் இப்பொழுது நிகழவில்லை. நாகம் மெதுவாக ஊர்ந்து சென்றது. சற்று தொலைவு சென்ற நாகம் சட்டென்று அப்படியே நின்றது. அத்தியாயம் 30. வசந்தியின் பார்வை நாகத்தின் வாயிலிருந்து வெளியேறிய ஒளியை தொடர்ந்தது. இறுதியாக பார்வை நிலைத்த இடத்தில் ஏதோ ஒன்று பளபளத்தது. ஊன்றி பார்த்தபொழுது அது ஒரு பித்தளை வளையம் என்பது விளங்கியது. உடனே அதை இழுத்தாள். வளையம் இருந்த பகுதி மேற்புறமாக உயர்ந்தது. முழுவதுமாக உயர்ந்த பொழுது அது முழுக்க பித்தளையாலான ஒரு பெட்டி என்பது புரிந்தது. அவள் பெட்டியின் மூடியை திறந்தாள். அதற்குள் ஓலைச்சுவடி ஒன்று இருந்தது. அதை கை நீட்டி எடுக்க முற்பட்ட அவள் சட்டென்று தன் கையை பின்னுக்கு இழுத்தாள். ஒரு மோகினியான தன்னால் இப்படிப்பட்ட புனிதமான சுவடிகளை தொட முடியாது என்பது அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. உடனேயே அவள் தன்னிடமிருந்த பூக்களால் தேவிக்கு பூஜை செய்தாள். பிறகு சற்றும் தாமதிக்காமல் வீட்டுக்கு புறப்பட்டாள். நடந்ததை சரவணனிடம் தெரிவித்தாள். நேரத்தை வீணாக்க விரும்பாத சரவணன் வசந்தியுடன் பித்தளை பெட்டி இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். பெட்டியை திறந்து ஓலைச்சுவடியை மட்டும் எடுக்காமல் அந்த பெட்டியை அப்படியே எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினான். தனது அறைக்கு வந்த பிறகுதான் அதிலிருந்த ஓலைச்சுவடியை எடுத்தான். செப்பு தகடுகளால் ஆன சுவடி என்பது அதை பிரித்து பார்த்தபொழுதுதான் புரிந்தது. உட்கார்ந்து அதை கவனமாக வாசிக்க தொடங்கினான். பூமி மற்றும் நீர்நிலைகளில் உறைந்து கிடக்கும் பூத பிரேதாதிகளை துயிலெழுப்பி செயல்பட வைப்பதற்கான மந்திரங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. இப்ப நான் என்ன செய்யணும்? சரவணன் வசந்தியை பார்த்து கேட்டான். அம்மன் கோவிலுக்கு எதிரிலுள்ள தாமரை குளத்தில் பயங்கரமான பிசாசு சக்தி வாய்ந்த 2 ராட்சசைகள் அமிழ்ந்து கிடக்கின்றன.
பழங்காலத்தில் மாந்திரிகர் ஒருவர் 2 பிரேத ஆத்மாக்களை தனித்தனியாக 2 சிலைகளில் ஆவாகனம் செய்து குளத்தின் அடியில் போட்டிருக்கிறார். வசந்தி சொல்வதை சரவணன் கவனித்து கேட்டான். ஆனால் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை அவனால் யூகிக்க முடியவில்லை. அப்பொழுது 2வது யாமம் ஆரம்பமாகிவிட்டது. வாங்க, நாம தாமரை குளத்துக்கு போவோம், சரவணனிடம் கூறினாள். அவள் சொல்வதில் ஏதோ ஒரு பொருள் இருக்கும் என்று முடிவு செய்த சரவணன் அவளை பின்தொடர்ந்தான். அதே நேரத்தில் ராமசாமியின் வீட்டில் அவருடன் விக்னேஸ்வரனும் பிரகம்பனும் ஜம்புலிங்கமும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் சிலவற்றை குறித்து தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர். எனக்கு என்னமோ ராக்கம்மா மட்டுமே பத்தாதுன்னு தோணுது. அதே மாதிரி இன்னும் 2 பேரை நாம் தயார்படுத்தினா என்ன? ஜம்புலிங்கம் திருமென்று கேட்டார். ஏன், ராக்கம்மா மேல நம்பிக்கை இல்லையா? ராமசாமி கேட்டார். ஒருவேளை ராக்கம்மா சொல்றத ஊரார் நம்பாமலும் போயிடலாம். ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லோருக்குமே அவ அபாண்டமா பொய் பேசுறவள்னு தெரியும். அதனால விக்னேஸ்வரன் கேட்டார். ராக்கம்மாவோட இன்னும் 2 பேரை சேர்த்து அனுப்பி வைக்கலாம். அப்படிப்பட்ட 2 பேரையும் நான் தேர்ந்தெடுத்தேன். ஒருத்தி வாணியம்மா, இன்னொருத்தி மருதாயி. என்ன சொல்றீங்க? அதுவும் நல்லதுதான். பொய் சொல்லி ஊரை ஏமாத்திட்டாங்கன்னு பஞ்சாயத்துல நிக்க வச்சு சரவணனுக்கும் சாவித்திரிக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். ராமசாமி குறுக்கே புகுந்தார். அதை நான் பாத்துக்கிறேன். பணம் கொஞ்சம் அதிகமாக செலவாகுமே, ஆனா நாம எதிர்பார்க்கிற பலன் கிடைக்கும். விக்னேஸ்வரன் பதிலளித்தார். இந்த விஷயத்துல பணம்ங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. நாம திட்டம் போடுறபடி நடந்துட்டா நம்ம எதிரிங்க 2 பேரையும் தண்டிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் தீவிரமா முயற்சி செஞ்சா இதுக்காகவே அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வெளியேற்றவும் முடியும். இதெல்லாம் நடந்துட்டா என் கையை விட்டு போனதெல்லாம் திரும்பி என் கைக்கு வந்துடும். ராமசாமி எதிர்கால கனவில் மூழ்கியவராக பேசினார். அந்த 4 பேருக்கும் நடுவில் மிச்சமிருந்த சாராயத்தை 4வருமாக காலி செய்துவிட்டு எல்லோரும் தூங்க போனார்கள். சரவணனும் வசந்தியும் கோவிலுக்கு முன்புறத்தில் இருந்த தாமரை குளத்தை நெருங்கிவிட்டிருந்தனர். சுவடியை விரித்த சரவணன் அதிலிருந்த முதல் மந்திரத்தை உருவி விட்டான். சுமார் 10 நிமிட நேரத்திற்கு பின் அமைதியாக இருந்த குளத்தின் மேற்பரப்பில் அசைவுகள் தோன்றத் தொடங்கின. வினாடிக்கு வினாடி அந்த அசைவுகளின் வேகம் அதிகரித்தது. அந்த அசைவுகள் சற்று நேரத்திற்குள் பெரிய அலைகளாக மாறின. குளத்தின் மைய பகுதியிலிருந்து வட்ட வட்டமாக பரவிய தண்ணீர் கரைகளில் மோதி சிதறின. முடிவில் குளத்தின் மையத்திலிருந்து 2 உருவங்கள் இருளால் வடிவமைக்கப்பட்டவை போல் மேற்புறமாக எழும்பின. தெளிவற்று தெரிந்த அந்த உருவங்கள் 2ம் சரவணனை நெருங்கி வந்து, உங்களது தேவை என்ன என்று கேட்டன. சுலபமானதுதான். நான் சொல்கிறபடி நடந்து கொண்டால் என் வேலை முடிந்ததும் உங்களை விடுதலை செய்து விடுகிறேன், சரவணன் சொன்னான். உங்களுக்காக நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம், ஓர் உருவம் உத்தரவாதம் அளித்தது. அப்படியானால் என்ற சரவணன் வசந்தியின் பக்கம் திரும்பினான். இனிமேல் தாமதிக்க வேண்டியதில்லை, அவள் அனுமதி அளித்தாள். அருகில் இருந்த கோல் விளக்கின் வெளிச்சத்தை நெருங்கிய சரவணன் சுவடியில் இருந்த மற்றொரு மந்திரத்தை உருவி விட தொடங்கினான். ஒரு சில நிமிடங்களுக்குள் அந்த உருவங்கள் 2ம் குளத்திலிருந்து மறைந்தன. ஆனால் குளத்து நீரில் அப்பொழுதும் அலைகள் உயர்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது மேற்கு திசையிலிருந்து பயங்கரமான காற்று வீசியது. குளத்தின் மையத்திலிருந்து 2 உருவங்களும் திடுமென்று உயர்ந்தன. ஏறத்தாழ 3 ஆள் உயரத்துடன் இருந்த அவை நீரின் மேற்பரப்பில் மெதுவாக நடக்க தொடங்கின. பார்வைக்கு கருங்கல் சிலை உயிர் பெற்றவை போல் தோற்றமளித்தன. தண்ணீரிலிருந்து அவை கரையை அடைந்தன. கரையிலிருந்து நேராக ராமசாமியின் வீட்டை நோக்கி நடக்க தொடங்கின. சரவணனும் வசந்தியும் அம்மன் கோவிலின் சுற்றுமதிலின் மீது ஏறி நின்றனர். அந்த 2 உருவங்களும் நடந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. வாங்க, நாமளும் அங்கே போய் பார்க்கலாம், வசந்தி அவனை அழைத்தாள். சரவணன் அவளை பின்தொடர்ந்தான். ராமசாமியின் வீட்டை அவர்கள் நெருங்கும் பொழுது வீட்டுக்குள் இருந்து அலறல் சத்தம் கேட்டது. ராமசாமி ஏதோ சத்தம் கேட்டு கண்களை திறந்து பார்த்தபொழுது கருங்கல்லால் ஆன பெரிய பாதம் ஒன்று அவரது முகத்தை மிதித்து அழுத்தியது. அதன் மற்றொரு கால் அவருக்கு அருகில் படுத்திருந்த விக்னேஸ்வரனின் முகத்தை மிதித்துக் கொண்டிருந்தது. இருவரும் சத்தம் எழுப்ப முயன்று சத்தம் வெளிவருவதற்குள் அசைவற்று போயினர். பிரகம்பனும் ஜம்புலிங்கமும் நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர். அதனால் கருங்கல் பாதங்கள் 2 அவர்களை மிதித்து துவைத்ததை உணராமலேயே உயிரை விட்டனர். 4 உடல்களையும் அங்கே விட்டுவிட்டு உருவங்கள் 2ம் தாமரை குளத்துக்கு திரும்பி வந்தன. அந்த சுவடியில் இருந்த மற்றொரு மந்திரத்தை பயன்படுத்தி சரவணன் அந்த உருவங்களுக்கு விடுதலை அளித்தான். மறுநாள் சரவணனது வீட்டுக்கு முன்னால் விழாவுக்கான பந்தல் உயர்ந்தது. விமரிசையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.
விழாவுக்கு வந்தவர்களும் உறவினர்களும் வசந்தியின் தோழிகளும் மகிழ்ச்சியுடன் பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். வசந்திக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. உட்கார்ந்த இருக்கையிலிருந்து சட்டென்று துள்ளி எழுந்த வசந்தி சமையல் கட்டை நோக்கி ஓடினாள். என்ன ஏதென்று புரியாத தேவகி அம்மாள் அவளை பின்தொடர்ந்து ஓடினார். அவர் சமையல் கட்டுக்குள் நுழைந்தபொழுது சாவித்திரி குமட்டி குமட்டி வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். அவரது கண்களிலிருந்து மகிழ்ச்சி துளிகள் ஒன்றிரண்டாக உருண்டு தரையில் விழுந்தன. சரவணனும் அந்த காட்சியை பார்த்தான். அப்பொழுது முன் எப்பொழுதோ ஒரு காலத்தில் மோகினி ஒருத்தி ஒரு மாந்திரிகனுடன் புறப்பட்டு சென்று குடித்தனம் நடத்தியதையும் அவள் குழந்தை ஒன்றை பெற்றுக்கொண்டதையும் நினைவு கூர்ந்தான். வாயை கொப்பளித்து கழுவிய சாவித்திரி மறுபடியும் அலங்காரம் செய்வதற்காக தன் இருக்கையில் வந்து உட்கார்ந்தாள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த கதையில் நடுவில் ஒரு இடத்துல அந்த மோகினி சிலையை கொண்டு போய் குளத்துல போட சொல்லி அந்த மந்திரவாதி சொல்லியிருப்பாரு. அந்த ஜம்புலிங்க கொண்டு போய் குளத்துல போட்டுருவாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில எபிசோடுக்கு அப்புறம் திரும்ப அது வரும். என்னன்னா மோகினி அந்த மோகினி சிலையை கோவிலில் இருக்கிறதாவும் அதை எடுத்து அந்த மோகினி ஒளிய வைக்கிறதாவும் இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. ஏற்கனவே குளத்துல போட்டாச்சு, அப்போ இங்கே இருக்க இந்த சிலை யாரு, அது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. சரி, ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டேன். அதுபோல் உங்களுக்கு ஏதாவது தோணி இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததான் நான் RK சாருடைய ஒரு கதையை தான் போட போகிறேன். நன்றி, வணக்கம்.